ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ளதான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. May all the glory be added to the most holy name of the Lord. இந்த காலை வேளை நம்முடைய தியானத்திற்காக நாம் எல்லாரும் நம்முடைய வேத புஸ்தகத்தை 2 நாளாகமம் புஸ்தகம் 20வது அதிகாரத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளலாம். For our today morning meditation shall we turn of scriptures to the 2 Chronicles chapter 20. 2 நாளாகமம் புஸ்தகம் 20வது அதிகாரத்தின் 15வது வசனத்தை தியான பகுதியாக வாசிக்கலாம். As a portion of meditation shall we read from 2 Chronicles chapter 20 verse 15. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. And he said, Hearken ye all Judah and ye inhabitants of Jerusalem, and thou King Jehoshaphat, thus saith the Lord unto you, Be not afraid nor dismayed by reason of this great multitude, for the battle is not yours but God's. ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. May the most holy name of the Lord be magnified. யோசபாத் ராஜாவின் ஜீவியத்தில் சம்பவித்ததான ஒரு சம்பவத்தை குறித்து தான் நாம் இங்கே வாசிக்க கேட்டோம். We read about an incident in the life of King Jehoshaphat. யோசபாத் ராஜாவுக்கு விரோதமாக 3 கூட்டத்தார் திரளானவர்களாக இணைந்து அவனை எதிர்க்கும்படியாக யுத்தம் பண்ணும்படியாக வருகிறார்கள். Against King Jehoshaphat 3 groups of people, great multitude came against to fight with him. அம்மோனியர், மோவாபியர், சேயீர் மலை தேசத்தார். Ammonites, the people of Mount Seir, and also Moabites. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இவர்கள் திரளான கூட்டத்தாராய் இருக்கிறபடியினாலே இந்த யோசபாத் ராஜா ஆண்டவரிடத்துல போய், ஆண்டவரே என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி அவன் விண்ணப்பம் பண்ண தொடங்குகிறான். Because this multitude was so great, and this King Jehoshaphat went to the Lord and inquired and sought help from the Lord. அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் தான் தேவன் தம்முடைய தீர்க்கதரிசியை எழுப்பி யோசபாத்தோடு பேசுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள், யூத ஜனங்களோடு ஆண்டவர் பேசுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இந்த யுத்தம் தேவனுடையது. So at this moment the Lord spoke to the people of Israel through King Jehoshaphat through his prophet. This battle is not yours but God's. படிப்படியாக இந்த காரியத்தை தியானிக்கும்படியாக இந்த காலை வேளையில் பரிசுத்த ஆவியானவர் தாமே நம்முடைய மனதை ஒருமுகப்படுத்துவாராக. May the Spirit of God set right our mind into one attention so that we could learn step by step. முதலாவதாக இந்த யோசபாத் ஒரு யூதாவின் ராஜா. First of all, King Jehoshaphat is the king of Judah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இவன் ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்க வேண்டிய ஒரு மனுஷன். This man has to live according to the will of God. ஆவிக்குரிய ஜீவியத்தில் இதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டுமானால் அபிஷேகம் பெற்றதான ஒவ்வொரு தேவ ஜனங்களுக்கும் இந்த யோசபாத் நிழலாட்டமாக இருக்கிறான். Understanding this spiritually, this King Jehoshaphat is a shadow for every anointed people of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அருமையானவர்களே, இந்த அபிஷேகம் பற்றதான தேவ ஜனங்கள் எப்படி ஜீவிக்க வேண்டும், and how this anointed people, the people of God, should live. நீங்கள் 19ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்தையும் 2ஆம் வசனத்தையும் வாசித்து பார்ப்பீர்களானால், if you read first 2 verses of chapter 19, தீர்க்கதரிசி யோசபாத்தை கடிந்து கொள்ளுகிறார். the prophet is rebuking King Jehoshaphat. ஏன் கடிந்து கொள்ளுகிறான்? Why did he rebuke him? தேவ சித்தமில்லாமல் தேவனை பகைக்கிறவர்களோடு கூட இவன் ஐக்கியத்தை வைத்த பொழுது ஆண்டவருடைய கோபம் அவன் மேல் பற்ற வேண்டியதாக இருந்தது என்று சொல்லி அவனை எச்சரிக்கிறார். So when this King Jehoshaphat had communion with those strange kings, and God had wrath upon him. அருமையானவர்களே, ஒரு தேவஜனம், ஒரு தேவஜனத்தின் குடும்பம் இவர்களுக்கு விரோதமாக ஆண்டவருடைய கோபம் பற்றி எரிகிறதுக்கு காரணம் என்ன என்பதை முதலாவது நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். First of all, people of God, you have to understand what is the reason for the Lord's wrath to be upon the people of God. ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார், தேவனை பகைக்கிறவர்களோடு நீ ஏன் ஐக்கியம் வைத்தாய்? Why did you love those people who hate the Lord? அப்படியானால் ஆண்டவர் பகைக்கிறவர்கள் யார்? Which means who hate the Lord? தேவன் பாவத்தை தான் பகைக்கிறார். God hates sin. பாவத்தை தான் வெறுக்கிறார். He hates all the works of sin. அப்போ தேவ ஜனங்களாகிய நாம் ரட்சிக்கப்படாத ஜனங்களோடு கூட வைக்க வேண்டிய ஐக்கியத்தை குறித்து மிகவும் கருத்தாய் காணப்பட வேண்டும். So we, the saved people of God, should have a really conscious mind
to have about the communion with the ungodly people. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the most holy name of the Lord. இந்த யூதா ராஜா இஸ்ரவேல் ராஜாவோடு போய் ஐக்கியம் வைத்ததாக நாம் பார்க்கிறோம். We read about king of Judah has gone with communion with king of Israel. அந்த இஸ்ரவேல் ராஜாவினிடத்தில் தேவன் பிரியப்படவில்லை. And God is not pleasing to the king of Israel. ஆனால் அவனோடு இவன் ஐக்கியம் வைக்க ஆரம்பிக்கிறான். But he sought communion with the king. இது நிமித்தமாக சம்பவித்தது என்ன? So then what happened? அவன் தேவனுடைய வழிகளில் நடக்க கூடாதபடிக்கு இவனுடைய மனதை திருப்புகிறவனாக காணப்பட்டான். And that man was against the will of God, so that he could turn the mind from the Lord. அருமையானவர்களே, ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்கள், விசேஷமாய் அபிஷேகம் பெற்ற எல்லா தேவ ஜனங்களும் நன்றாக கவனிங்கள். இந்த நாட்களில் ரட்சிக்கப்படாதவர்களோடு கூட உங்கள் ஐக்கியம் என்பது சுருக்கமாகத்தான் காணப்பட வேண்டும். So all godly people, please listen. The communion between you and the ungodly people should be very short and brief. பவுல் அப்போஸ்தலன் இதை குறித்து விளக்கி காண்பிக்கிற வேளையில், So while explaining this, and Paul says, அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படாதிருப்பீர்களாக என்று சொல்லுகிறார். He says, be not yoked with the ungodly. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise be to the most holy name of the Lord. எந்த விதத்திலேயும் நாம் இந்த பாவம் நிறைந்த உலகத்தில் தான் இருக்கிறோம். We are all living in the sinful world. ஆனால் இந்த உலகத்தில் நம்முடைய ஐக்கியம் என்பது பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவோடும் அவருடைய தேவ ஜனங்களோடும் தான் காணப்பட வேண்டும் என்று யோவான் அப்போஸ்தலன் தன்னுடைய அனுபவத்தை குறித்து தன்னுடைய நிருபத்தில் சொல்லிக் கொடுக்கிறார். John the disciple, he says in his epistle concerning his experience in this world where the world is full of sinners and ungodly, our communion should be with the Father, the Son and the Holy Spirit. நாம் ரட்சிக்கப்படாதவரோடு கூட பழக கூடாது என்று அல்ல. So it doesn't mean that you should not mingle with the people who are ungodly. ஆம் என்றும் இல்லை என்றும் சுருக்கமானதாக நம்முடைய ஐக்கியம் இருக்க வேண்டும். But our communion should be very short, yes and no. அதற்கு மிஞ்சி போவோம் என்று சொன்னால், but if you cross the limit, அவர்கள் நம்மை கர்த்தருடைய வழிகளை விட்டு விலக்குகிறவர்களாய் காணப்படுவார்கள். there will be people who will be driving us out of God. சாலமோனுக்கு நல்ல ஞானம் இருந்தது. Solomon had good wisdom. ஆனால் இந்த விஷயத்தில் அவன் மதியீனனாய் போனான். But he was fool in this matter. தேவன் விலக்கினவர்களோடு கூட போய் இவன் ஐக்கியம் வைத்த பொழுது அவர்கள் எல்லாம் இவனை வழி விலக போகச் செய்தார்கள். So when he had communion with ungodly people, and those people drove him away from the Lord. இது நிமித்தமாக இவன் அவர்களுடைய வழிகளை எல்லாம் கற்றுக்கொண்டு எருசலேமுக்கு எதிரே இருந்ததான தேவ பர்வதத்தை நாசமலையாக்கி போட்டான் என்று நாம் வாசிக்கிறோம். So we read in the scripture, because he learned all the ungodly activities, he spoiled the mountain before Jerusalem. அருமையான தேவஜனமே, இந்த விஷயத்தில் நீங்க மிகவும் கருத்தா இருக்க வேண்டும். So people of God, you should all be very careful here. ரட்சிக்கப்படாதவர்களோடு உங்களுடைய ஐக்கியம் என்பது சுருக்கமா இருக்க வேண்டும். Let your communion with the ungodly be short. ஒருவேளை நாம கேட்கலாம், so we may question like this, அப்படி பழகிறதுனால என்ன தவறு? what's wrong in having fellowship? அதனால ஆண்டவர் என்ன தள்ளி விட்டாரா? And has the Lord cast me off? ஆண்டவர் என்ன பகைத்து விட்டாரா? Has the Lord hate me? இங்கேயும் தீர்க்கதரிசி அப்படிதான் சொல்லுகிறார். Even here the prophet says so. நீ அவர்களோடு ஐக்கியம் வைத்தது எவ்வளவு தவறு. How bad and how wrong you have made communion with them. தேவ கோபாக்கினை பற்ற வேண்டியதாக இருந்தது. And the wrath of the Lord shall be coming upon you. ஆனாலும் உனக்குள்ளாக இருந்த நன்மையை பார்த்து அவர் உன்னை தப்புவித்தார். But nevertheless there is good in you, so you escaped. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the most holy name of the Lord. 2 நாளாகமம் 19ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஆகிலும் நீர் விக்கிரக தோப்புகளை தேசத்தை விட்டு அகற்றி தேவனை தேட உம்முடைய இருதயத்தை நேராக்கின விஷயத்தில் நன்மையான காரியங்கள் உம்மிடத்தில் காணப்பட்டது உண்டு என்றான். Nevertheless, there are good things found in thee, in that thou hast taken away the groves out of the land, and hast prepared thine heart to seek God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நீ தேவனை தேடுகிறதுக்கு உன் இருதயத்தை திருப்பினபடினால், ஆயத்தமாக்கினபடினால் உனக்குள்ளாக நன்மை இருந்தது என்று சொல்லுகிறார். Because you have prepared your heart to seek the Lord, that was good in you, he says. ஆண்டவர் அவருடைய கோபம் பற்றி எரியாமல் நியாயம் தீர்க்காமல் இருக்கிறதுக்கு காரணம், ஏதோ ஒரு விதத்தில் கர்த்தரை தேடுகிறது நிமித்தமாக அந்த விஷயத்தில் தப்ப வைத்துக் கொண்டிருக்கிறார். Because you are seeking the Lord is making you to escape from all the wrath. ஆனால் ஜீவன் போவதற்கு முன்பதாக
அந்த ஐக்கியத்தை விட்டு வெளியே வர வேண்டியது நமக்கு நியமிக்கப்பட்ட காரியம். But it is appointed to us to come out of all the fellowship before our life ends. இந்த யோசபாத் ஆண்டவரை கருத்தாய் தேடின ஒரு மனுஷன். This King Jehoshaphat sought the Lord carefully. இப்பொழுது அவனுக்கு விரோதமாக 3 திரளான கூட்டத்தார் கடந்து வருகிறார்கள். So now before him 3 group of multitude of people are against him. அம்மோன் புத்திரர், The Ammonites, மோவாபியர், Moabites, கிழக்கத்திய அல்லாவிட்டால் சேயீர் மலை தேசத்தார், the people of Mount Seir. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இவர்கள் திரளாக கடந்து வரும் பொழுது So when they gathered multitude against them, 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்தின் 12வது வசனத்துல அவர் அழகாக ஒரு ஜெபத்தை செய்கிறார். so here King Jehoshaphat makes a beautiful prayer in 12th verse. அருமையானவர்களே, இன்றைக்கும் நமக்கு விரோதமாக பல வல்லமைகள் எழும்பி யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறது. Even against today many powers are rising and fighting against us. ஆவிக்குரிய காரியத்திற்கு இறங்கி நாம் தியானிப்பதற்கு முன்பதாக முதலாவது நம்முடைய எழுத்து பிரகாரமான வாழ்க்கையை சற்று தியானிக்கலாம். Before getting spiritually, let's consider our practical lives. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the most holy name of the Lord. இன்றைக்கு அநேக தேவ ஜனங்களுக்கு விரோதமாக பல அந்நிய வல்லமைகள் எழும்பி எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறது. Today against many people of God, many strange powers have risen. சில வியாதியினால் போராடி கொண்டிருக்கிறார்கள். Some are fighting with diseases. சிலரோடு மாந்திரிகத்தின் வல்லமைகள், பில்லி சூனியத்தின் ஆவிகள் போராடி கொண்டிருக்கிறது. And against them witchcraft and sorcery are fighting. சிலருடைய குடும்பங்களிலே பயங்கரமான கடன் தொல்லைகள். There is a struggle of debt. சிலருடைய ஜீவியத்தில் சமாதானம் இல்லாத நிலவரங்கள். A life without peace or in our life. சிலருடைய வாழ்க்கையில என்ன செய்வது, அடுத்த ஸ்டெப் என்ன வைக்கலாம் என்கிற குழப்பமான நிலவரங்கள். Someone in confusion to take the next step. இப்படி பல விதங்களில் அநேகர் தாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். So we have been really attacked on all sides. இப்படிப்பட்ட நேரங்களில் எல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும்? So at these times what we have to do? அநேக சந்தர்ப்பத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் சரியாக அறியாது இருக்கிறபடியினாலே, Because we do not know what to do at the right time. சிலர் தோற்று போகிறார்கள், சிலர் சோர்ந்து போகிறார்கள். Some fail and some are weary. ஆனால் இந்த யோசபாத்துடைய அனுபவத்தை பாருங்கள். But consider the life of King 2 Jehoshaphat. நாளாகமம் 20ஆம் அதிகாரத்தின் 12வது வசனத்தை வாசிக்கலாம். எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயந்தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். O our God, wilt thou not judge them? For we have no might against this great company that cometh against us, neither know we what to do, but our eyes are upon thee. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த யோசபாத் ஆண்டவர்ட்ட ஜெபிக்க தொடங்கும் பொழுது When Jehoshaphat started praying to God, 3 காரியத்தை அவர் சொல்லுகிறார். he says about 3 things. ஆண்டவரே, இந்த திரளான கூட்டத்துக்கு விரோதமாக நிற்கிறதுக்கு முதலாவது எங்களுக்கு பலன் இல்லை என்று சொல்லுகிறார். First of all, he accepts that he has no strength to stand against the multitude. எல்லாரும் அந்த பகுதிகளை குறித்து வைத்து நன்றாக கவனிங்கள். So all of you mark the portion and listen. அவர் ஆண்டவரை நோக்கி முதலாவது இப்படி சொல்லுகிறார். First of all, he says to the Lord like this. ஆண்டவரே, பல வல்லமைகள் எழும்பி கிரியை செய்கிறது. Lord, many powers are against us. இதை எதிர்க்கக்கூடிய பலன் எனக்கு இல்ல. I don't have strength to fight against it. இரண்டாவது சொல்லுகிறார். Second, he says, ஆண்டவரே, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்ன செய்ய வேண்டும் என்றும் எங்களுக்கு தெரியவில்லை. so neither know we what to do. இரண்டாவது அவர் ஆண்டவரை பார்த்து சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறார்? Secondly, what he says, இந்த திரளான கூட்டத்தார் வரும்போது என்ன செய்யணும், என்ன பண்ணணும் ஒன்றும் எனக்கு தெரியவில்லை. so when this great multitude come, I don't know what to do. நன்றாக கவனிங்கள். Listen carefully. இந்த 2 முக்கியமான பகுதி தான் நமக்கு தேவை. We need these 2 important portions. முதலாவது யோசபாத் ஆண்டவரை பார்த்து சொல்றாரு. First of all, King Jehoshaphat says, ஆண்டவரே, இவர்கள் திரளான கூட்டத்தார், இவர்களை மேற்கொள்ளுகிறதுக்கு பலன் என்கிட்ட கிடையாது. so these are great company of people, I don't have strength to fight against them. இரண்டாவதாக சொல்லுகிறார். Secondly, he says, இந்த திரளான கூட்டத்தாருக்கு விரோதமா என்ன செய்ய வேண்டும் அதுவும் தெரியவில்லை. I do not know what to do against them. மூன்றாவது ஒரு முக்கியமான பகுதிக்கு நேராக நம்மை நடத்துகிறார். Third, he drives us to the third important portion. அந்த பகுதி தான் என்ன? What's that? எங்களுடைய கண்கள் எல்லாம் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. But our eyes are upon thee, O God. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. Blessed be the most holy name of the Lord. அருமையான தேவச்சனமே, இந்த நாட்களில் உங்களோடு போராடுகிற வல்லமைகளை என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? Are in dismay and not what to do against powers against you? வல்லமைகள், போராட்டத்தின் வல்லமைகள், கடன் பிரச்சனைகள், சமாதானம் இல்லாத நிலவரங்கள், பலவிதமான பில்லி சூனியத்தின் தாக்கங்கள், இவைகளுக்கு விரோதமாக என்ன செய்ய போகிறோம், எங்கே போக போகிறோம் என்று கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? And are you in tears, are you in agonies, not to know what to do against powers of debts, இந்த powers of காலை sicknesses? வேளையில் கர்த்தர்
உன்னோடு கூட பேசுகிறார். But the Lord is speaking to you this morning. நீங்கள் 3 முக்கியமான காரியத்தை செய்ய வேண்டும். You have to do 3 important things. முதலாவதாக, ஆண்டவரே, இந்த திரளான கூட்டத்துக்கு விரோதமாக எதிர்த்து நிற்க என்னிடத்தில் பலன் இல்லை என்று சொல்லுங்க. So you have to say to the Lord, Lord, I don't have strength to fight against the great company. என்னிடத்தில் கொஞ்சம் கூட பலன் இல்லை என்று சொல்லுங்க. Say, I don't have a right might. காரணம் ஏன் அப்படி சொல்ல வேண்டும்? Why you should say so? ஆண்டவர் வீரனுடைய கால்களிலே பிரியப்படுகிற தேவன் இல்லை. God does not please in the legs of a man. மாமிச பலனை கொண்டு ஒன்றுமே செய்ய முடியாது. You cannot do anything in your carnal strength. நம்முடைய மாமிச அனுபவத்தை கொண்டு ஒரு காரியத்தை நடப்பிக்க முடியாது. We cannot fulfill anything with our own strength. ஆகையால தான் ஆண்டவர் சகரியா தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லும் பொழுது, That's what God says to prophet Zechariah. பலத்தினாலும் அல்ல, Not by might, பராக்கிரமத்தினாலும் அல்ல, not by power, என்னுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் but by my spirit, says the Lord. என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். Says the Lord of hosts. சகரியா தீர்க்கதரிசன புத்தகம் 4ஆம் அதிகாரத்தின் 6வது வசனத்தை எல்லாரும் எடுத்து வாசித்து பாருங்கள். If you see this Zechariah chapter 4 verse 6, அங்கே மிக தெளிவான விதத்தில் நாம் பார்க்கிறோம். we can see very clearly. பலத்தினாலும் அல்ல, Not by power, பராக்கிரமத்தினாலும் அல்ல, not by might, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். but by spirit, says the Lord of hosts. அருமையான சகோதரனே, Oh beloved brother, உனக்கு விரோதமாய் இருக்கிற கூட்டத்தார் யார்? who are against you? உனக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிறவர்கள் யார்? Who are fighting against you? உனக்கு விரோதமாய் வந்து கொண்டிருக்கிற கூட்டம் எவ்வளவு பெரியதா இருக்கட்டும், No matter how great the company may be, அவருடைய செயல்கள் எவ்வளவு வித்தியாசமாக இருக்கட்டும், let their works be நீ different, உன் ஆண்டவரை பார்த்து சொல்லு, but you say to the Lord, என்னிடத்துல பலன் இல்லை ஆண்டவரே, Lord, I don't have any strength. இந்த விஷயத்துல என்னால ஒன்றுமே செய்ய முடியாது, I cannot do anything in this matter. எனக்கு எந்த பலனும் கிடையாது ஆண்டவரே. I don't have any strength, O இப்படி God. சொல்லிவிட்டு உங்கள் பலனாகிய கர்த்தரை நீங்கள் சார்ந்து கொள்ளுங்கள். Saying this, lean upon the Lord your strength. 18வது சங்கீதத்திற்கு நாம் கடந்து வரும் பொழுது, Come to Psalm 18. சங்கீதக்காரனாகிய தாவீது அப்படி ஆண்டவரை நோக்கி சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். We can see what the psalmist David say. என் பலனாகிய கர்த்தாவே, உம்மிடத்தில் அன்பு கூறுவேன். I will love thee, O Lord, my strength. நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் கன்மலை, I will say to the Lord, O my rock, என் அடைக்கலம், my fortress, என் இரட்சகர், my deliverer, என் தேவன், my God, என் பலன், my strength, நான் நம்பி இருக்கிறவர், in whom I trust, என்னுடைய இரட்சணிய கொம்பு, my buckler, என்னுடைய உயர்ந்த அடைக்கலம். my high tower. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the most holy name of the இந்த Lord. சங்கீதக்காரன் ஆண்டவரை நோக்கி முதலாவது சொல்லுகிறார், என் பலனாகிய கர்த்தாவே, உம்மிடத்தில் அன்பு கூறுவேன். The first psalmist says, O Lord of my strength, I will love thee. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the most holy name of the Lord. எந்த விஷயத்துல நீங்க தோற்று போயிருந்தாலும் சரி, No matter in what you are defeated, எந்த விஷயத்தை பார்த்து நீங்கள் கலங்கி கொண்டிருந்தாலும் சரி, you may be trembling against anything, இப்பொழுது இந்த வார்த்தைகளை கேட்கும் போதே இருதயத்திலிருந்து நீங்க ஆண்டவரை நோக்கி இப்படி சொல்லிக் கொண்டே இருங்க. as you keep on hearing this word, say a thing from Lord. ஆண்டவரே, இந்த எல்லா பிரச்சனைகளுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கிறதுக்கு என்னிடத்துல கொஞ்சம் கூட பலன் இல்லை ஆண்டவரே. Lord, I don't have enough strength to fight against all these powers. கொஞ்சம் கூட பலன் இல்லை ஆண்டவரே. Not even a little strength, O அப்படி God. சொல்லிவிட்டு நீங்கள் உங்கள் ஆண்டவரை பிடித்துக் கொள்ளுங்கள். So saying this, hold on to the Lord. என் பலனாகிய கர்த்தாவே, O Lord, my strength. என் பலனாகிய கர்த்தாவே, O Lord of my strength. நீங்க இந்த எல்லா பிரச்சனைகளுக்கு முன்பதாக கர்த்தரை உங்க பலனா மாற்றுங்க. So bring the Lord before you as you strength all these problems. அப்படி அந்த சங்கீதத்தில் சங்கீதக்காரனாகிய தாவீது கர்த்தரை தன் பலனாக மாற்றின பொழுது, Because when David made the Lord his strength, தேவன் என்ன செய்தார் என்று சொல்லி நாம் தெளிவாக பார்க்கிறோம். we can understand what the Lord did. அங்கே 28வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, Read verse 28. தேவன் அவன் விளக்கை ஏற்றுகிறார். Lord lit up his candle. தேவனாகிய கர்த்தர் அவன் இருளை வெளிச்சமாக மாற்றுகிறார். God would enlighten his darkness. எனக்கு பலன் இல்லை என்று சொல்லுகிறான். He says, I don't have any strength. எனக்கு பலன் இல்லை என்று யோசபாத் சொல்லுகிறார். Jehoshaphat says, I don't have any might. இதன் அடிப்படையில் தாவீது சொல்லுகிறார், நீர்தான் என்னுடைய பலன். So on the basis of this, David says, I don't have, you are my அப்படி strength. சொல்லுகிறவருடைய ஜீவியத்தில் காணப்படுகிற எல்லா இருளையும் கர்த்தர் வெளிச்சமாக மாற்றுகிறவராக இருக்கிறார். If you say so, God will turn all your darkness into lighting. தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக மாற்றுகிறார். The Lord shall turn all away your darkness. அப்படி ஆண்டவர் இருளை வெளிச்சமாக மாற்றின பிற்பாடு, When the Lord shall enlighten the darkness. அந்த 18ஆம் சங்கீதத்தின் 29ஆம் வசனத்தை வாசிக்கிற வேளையில், When we read Psalm 18 verse 29, தாவீது சொல்லுகிறார், உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், David says, by thee I shall go through a troop. தேவனாலே ஒரு மதிலையும் நான் தாண்டுவேன். By my God I shall leap over a wall. அருமையான சகோதரனே, சகோதரியே, Beloved brother and sister, நீ இதுவரைக்கும் எந்த பிரச்சனையை சந்தித்துக் கொண்டிருந்தாயோ, what all problems you are struggling with, எந்த விஷயத்துல தோல்வியை கண்டு கொண்டிருந்தாயோ, what all you have faced failures, அதற்கு விரோதமாகத்தான் இப்ப நீ எழும்ப போகிறாய். but you are going to rise against them. அதற்கு விரோதமாகத்தான்
இன்றைக்கு உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை அனுப்ப போகிறார். God is going to strengthen you against all those problems. அதற்கு விரோதமாகத்தான் கர்த்தர் உன்னை பக்குவப்படுத்த போகிறார். God is going to strengthen you against all எதை these. பார்த்து நீ பயந்து கொண்டிருந்தாயோ, On what you are fearing, எது நிமித்தமாய் கலங்கி தூக்கம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாயோ, on what we are sleepless against எது fear of, நிமித்தமாக உன் கண்ணீரின் அப்பத்தை நீ தின்று கொண்டிருக்கிறாயோ, on what you are living the bread of tears. அதே காரியத்துக்கு விரோதமாய் இன்றைக்கு உன்னை ஆண்டவர் அனுப்ப போகிறார். But against those the Lord is going to send you. உனக்கு ஒரு பெரிய கூட்டத்தை சப்போர்ட்டுக்காக கொடுத்து அனுப்ப போகிறது இல்ல. Not with a great group of men. தாவீது அழகாக சொல்லுகிறார். But David says clearly, இருள ஆண்டவர் வெளிச்சமா மாற்றின பிற்பாடு, but the Lord enlightened my darkness. தேவன் அவனுடைய பலனாய் மாறின பிற்பாடு, The Lord became his strength. தன்னன் தனியாக All alone, உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன். I shall run through a troop. என் தேவனாலே ஒரு மதிலையும் தாண்டுவேன். By my God I shall leap over a wall. எத்தனை பேர் இந்த காலை வேளையில் அப்படி ஒத்துக்கொள்ளுகிறீர்கள்? How many of you accept this morning? இந்த கர்த்தருடைய வார்த்தைகள் சத்தியமானவைகள் என்று எத்தனை பேர் ஒத்துக்கொள்ளுகிறீர்கள்? How can you accept these words of the Lord are true? அருமையான தேவ ஜனமே, Beloved people of God, யோசபாத்துடைய ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் the Lord who heard the prayer of அவனை Jehoshaphat, பார்த்து சொல்லுகிறார், இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல. to him he says, this battle is not yours. இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல. This battle is not yours, இந்த யுத்தம் தேவனுடையது என்று சொல்லுகிறார். but it's the Lord's. எத்தனை பேருடைய செவிகளில் இந்த காலை வேளையில் அந்த சத்தம் தொனிக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறீர்கள்? How many of you heard ears who desire those ஆண்டவரே, voices? அந்த சத்தத்தை நான் கேட்க வாஞ்சிக்கிறேன். Lord, I would hear those words. எத்தனையோ நாட்கள் இந்த வியாதியை மேற்கொள்ள முடியாமல் நாங்கள் தவித்துக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. Lord, for many years we have been struggling to overcome இந்த sickness. கடன் தொல்லையை மேற்கொள்ள முடியாமல் கலங்கி கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. We are dismayed against the depths. எந்த மனுஷனுக்கு என்ன பதில் சொல்வதென்று தவித்துக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. Lord, we are in shaking together because we don't know what to போராட்டத்தினாலும் answer. சமாதானம் இல்லாமல் கலங்கி கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. We are trembling so that we don't have any எனக்கு peace. பலன் இல்லை. We don't have any strength. எனக்கு பலன் இல்லை. No might of God. எனக்கு பலன் இல்லை ஆண்டவரே. No power of God. எத்தனையோ நாட்கள் என் சுய பலத்தினால் போராடி போராடி இன்றைக்கு நான் தோற்று போயிருக்கிறேன் ஆண்டவரே. I have struggled with my own power for many days. Now I failed. அருமையான தேவ ஜனமே, People of God, உன்னுடைய பலனை கொண்டு உன்னால் என்ன செய்ய முடியும்? what can you do with your strength? இஸ்ரவேல் ஜனங்களை கவனித்து பாருங்கள். Consider Israelites. எரிகோ மதிலை அவர்கள் தகர்த்தார்கள். They overcame Jericho. ஆனா இந்த எரிகோ மதிலை தகர்த்தது தேவன். But God destroyed the wall of Jericho. இவர்கள் அடுத்ததாக ஆயி என்று சொல்லக்கூடிய ஒரு சின்ன பட்டணத்துக்கு விரோதமாய் போகிறார்கள். Now they go against the small city A. இந்த ஆயி பட்டணத்துக்கு விரோதமாய் போகும் பொழுது When they went against city of A, தங்கள் பலத்தை சார்ந்து கொள்ளுகிறார்கள். and they filled upon their own strength. ரொம்ப ஈஸியான காரியம், ரொம்ப லகுவா முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தங்களை சார்ந்து கொண்டு போகிறார்கள். They just left out with their own strength and they அந்த went. சின்ன பட்டணத்துக்கு முன்பாக தோற்று போனார்கள். But they fled away before the city. சகோதரா, உனக்கு அனுபவம் இருக்கலாம். Brother, you may have experience. சகோதரி, உனக்கு பல ஞானம் இருக்கலாம். Sister, you may have wisdom. ஆனா ஆவிக்குரிய ஜீவியத்துல நீ முன்னேறணும் என்று சொன்னா, But if you have to improve in your spiritual உன்னோட life, போராடுற எல்லா வல்லமையும் உன்னை விட்டு மாறணும் என்று சொன்னா, if you have to overcome all the powers against you, first step, உன் கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லு. the first step you have to say, lifting up your voice, ஆண்டவரே, எனக்கு பலன் இல்லை. Lord, I don't have any strength. ஆண்டவரே, எனக்கு பலன் இல்லை. I don't have any might. நீங்க அப்படி சொல்லி பாருங்க. Consider saying இப்போதே this. சில தங்கள் கைகளை உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள். We can see many lifting up your hands நீங்க right அப்படி now. தேவ சமூகத்துல அப்படி சொல்லி பாருங்க. If you say so, ஆண்டவர், எங்களோட போராடுகிறதான அந்த வல்லமைக்கு விரோதமா எதிர்த்து நிக்கிறதுக்கு எனக்கு பலன் இல்லை ஆண்டவரே. Lord, we don't have any strength to fight எனக்கு against those பலன் இல்லை powers. ஆண்டவரே. No might of God. நீங்கள் அப்படி சொல்ல 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 As you keep on saying இன்றைக்கு this, ஆண்டவர் உங்கள் இருளை வெளிச்சமாக மாற்றுவார். God will enlighten your darkness. விளக்கை ஏற்றுவார். You should lift up a உங்களை candle. தன்னன் தனியாக ஒரு பெரிய சேனைக்குள்ளாக பாய்ந்து போக வைப்பார். You can run into a troop. எத்தனை பேர் இந்த காலை வேளையில் அந்த சத்தத்தை கேட்க வாஞ்சிக்கிறீர்கள்? How many of you like to hear the voice? இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல. This battle is not yours, இந்த யுத்தம் தேவனுடையது. but it's the Lord's. அப்படிப்பட்ட சத்தத்தை நான் கேட்க வாஞ்சிக்கிறேன். If you decide to hear the இனி voice, எனக்கு எந்த பலனும் கிடையாது. I don't have any more strength. என் தேவன் தான் என்னுடைய பலன். The Lord should be my அப்படி strength. தீர்மானிக்க வாஞ்சிக்கிற எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். நீங்கள் துதிக்கிற துதியின் சத்தத்தின் அளவை பொறுத்து தான் தேவன் உங்கள் பலனாய் மாறுவார். விடுதலையை வாஞ்சிக்கிற எல்லாரும், கர்த்தர் உங்கள் பலனாய் கொல்ல வாஞ்சிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி, 2 கரங்களை உயர்த்தி நல்ல சத்தமா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Jesus, 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 Jesus. Praise your God, 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 praise your God. Hallelujah. Stotram, 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 stotram. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இரண்டாவதாக அந்த யோசபாத் சொல்லுகிறார், Secondly, he says, ஆண்டவரே, நிறைய யுத்தம் பண்ணியிருக்கிறேன்.
Lord, I fought many battles. நிறைய அனுபவம் இருக்கு. Lot of experience. ஆனால் இந்த கூட்டத்துக்கு விரோதமாக என்ன செய்வதென்றே தெரியவில்லை என்று சொல்லுகிறார். But he says, I don't know what to do. முதலாவது என்னிடத்துல பலன் இல்லை என்று சொல்லுகிறார். First he says, I have no strength. இரண்டாவதாக என்ன செய்வது என்று தெரியவில்லை. Second he says, I don't know what to do. எனக்கு எந்த ஞானமும் இல்லை. For I don't have any wisdom. எனக்கு எந்த அறிவும் இல்லை. I don't have any knowledge. எனக்கு எந்த பலனும் இல்லை. No might. என்ன செய்வதென்று தெரியவில்லை ஆண்டவரே. Don't know Lord what to do. அருமையான சகோதரனே சகோதரியே, brother and sister, நீங்க என்னைக்கு ஆண்டவரை தேட ஆரம்பிப்பீங்க தெரியுமா? you know when we will seek the Lord? என்றைக்கு சரியான விதத்துல கர்த்தருடைய பட்சத்துல வருவீங்க தெரியுமா? You know when you will come to the Lord rightly? என்னால ஒண்ணுமே முடியாது. So at the time when you say I don't know அதே anything. நேரத்துல எனக்கு எந்த ஞானமும் கிடையாது. So time when you say I can't do anything, I don't know எந்த anything. ஞானமும் கிடையாது, எந்த அறிவும் கிடையாது என்று என்றைக்கு ஒரு தேவ மனுஷன் தன்னை சரியான விதத்தில் தாழ்த்துகிறானோ அன்றைக்கு தான் அவன் கர்த்தருடைய பாதத்துல வருகிறான். கர்த்தரும் அன்றைக்கு தான் எழும்புகிறார். So only on the day when the man of God would humble himself saying I don't know anything, on that day the Lord would rise. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the most holy name of the Lord. இந்த யோசபாத் ராஜாவும் அப்படிதான் ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார். Even this king Jehoshaphat, he says to the Lord, so என்ன செய்வதென்றே தெரியவில்லை ஆண்டவரே. Lord, I don't know what to do. இன்றைக்கு உங்களுக்கு பல சந்தர்ப்பத்தில் சில பிரச்சனைகள் வரும்போது ஏதோ உங்களுக்கு தெரியும் என்று சொல்லிக்கொண்டு எதையோ நோக்கி கூப்பிடுகிறீர்கள், எதையோ தேடி போகிறீர்கள், எதையோ சார்ந்து கொள்ளுகிறீர்கள். So even today when you face many problems, you go to many men seeking on many different things, longing for help. யோசபாத்துக்குள்ள ஒரு ஞானம் உதிக்க ஆரம்பிக்கிறது. But wisdom arose in Jehoshaphat. ஆண்டவரை பார்த்து அவன் சொல்லுகிறான், He says to the Lord, ஆண்டவரே என்னால ஒன்று முடியாது. Lord, I don't know anything. அதே நேரத்துல But at the same time, என்ன செய்வதென்றே எனக்கு தெரியவில்லை I ஆண்டவரே. don't have any strength as well. நீங்க நன்றா மோசேயின் ஜீவியத்தை கவனித்து பாருங்க. We consider the life of Moses. மோசேயின் முதல் 40 ஆண்டுகளில் எகிப்தின் சகல சாஸ்திரங்களிலேயும் கற்று தேர்ந்தான் என்று நாம் பார்க்கிறோம். We see the first 40 years of Moses, he learned all the wisdom of Egypt. பார்வோனின் அரண்மனையில வாழ்கிறான். He lived in the palace. சகல ஞானத்தையும் உடையவனாக இருக்கிறான். He had all wisdom. ஒரு பராக்கிரமசாலியா இருக்கிறான். He was a mighty man. ஆனா அடுத்த 40வது வருஷத்தை பாருங்க. But next 40 years, ஆடுகளுக்கு பின்னாடி போக வைக்கிறார். went against sheep. ஆடுகளை இரவு பகலும் ஆட்ட மேய்த்து கொண்டிருக்கிறான். He have to rear all the cattle. அவன் பிறக்கும் பொழுதே அவனை கொண்டுதான் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விலக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. So at the time he born, God had the pre-plan to deliver all the people of Israel to him. ஆகையினால தான் அவன் மரிக்கும்படியாக அவனுக்கு பல சந்தர்ப்பங்கள் வந்தாலும் அற்புதமாக ஆண்டவர் அவனை பாதுகாத்தார். That's why God preserved him at all times when he faced death. அவனுக்கு ஒரு நல்ல ட்ரெய்னிங் ஆண்டவர் கொடுத்தார். God gave him a proper training. எகிப்தின் வல்லமைகள் என்ன, அவர்களோடு எப்படி போராடணும் என்கிற ஒரு நல்ல பக்குவத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். He had a very good knowledge to fight against all the powers of Egypt. நல்ல ட்ரெயின் அப் பண்ண பிற்பாடு ஆண்டவர் அவனை உபயோகப்படுத்தவில்லை. So when the Lord trained up, he reduced his suddenly. பாருங்கள், அவன் அந்த 40 வருஷம் நல்ல ட்ரெயின் அப் ஆயிட்டான். So for 40 years he was well trained. நல்ல யுத்த வீரன், as a mighty warrior, நல்ல ஒரு திறமைசாலி, as a talented one. பார்வோனுடைய எல்லா காரியத்தையும் அறிந்தவன். Knew all the things of Pharaoh. அவனை கொண்டு எல்லாமே செய்ய முடியும். He can do anything. ஆனா இப்ப ஆண்டவர் பாருங்க, அடுத்த 40 வருஷம் கொண்டு போய் ஆடுகளுக்கு பின்னாடி விடுகிறார். But for next 40 years he went behind sheep. என்னதான் படிச்சிருந்தாலும் 40 வருஷம் இரவும் பகலும் ஆட்டுக்கு பின்னாடி இருந்திருந்தா அவனுடைய ஞானம் எப்படி இருந்திருக்குன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. So how talented he may be, but he considered his wisdom against the sheep. அப்பொழுது தான் ஆண்டவர் அவனோடு பேசுகிறார். But only at that time God spoke. எகிப்துக்கு போ, Go back to Egypt. பார்வோன் இடத்துக்கு போ. Go to Pharaoh. என் ஜனத்தின் சத்தத்தை நான் கேட்கிறேன். I have heard the voice of my people. உன்னை கொண்டு நான் அவர்களை விடுவிப்பேன். Through you I shall deliver you. இப்போ எல்லா சாஸ்திரங்களையும் கற்றுக்கொண்டதானே அந்த மனுஷனுடைய வார்த்தைகளை கவனித்து பாருங்க. But now consider all the works of a man who learned everything. ஞானமுடைய எல்லா அறிவுடையதான அந்த மோசே இப்பொழுது ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார். Now that Moses who had all wisdom, he says, ஆண்டவரே நான் பேச அறியேன். Lord, I don't know how to speak. ஆண்டவரே நான் திக்குவாயும் மந்தனாவும் உடையவன். I am a man of slow tongue. என்ன பேசணும்னு எனக்கு தெரியாது. I don't know what to talk. நான் ஆடுகளுக்கு பின்னாடி போய் கொண்டிருக்கிறேனே. I'm going behind sheep. நான் எப்படி இந்த காரியத்தை செய்ய முடியும் என்று சொல்லுகிறான். He says, what shall I do? What shall I do? தேவனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the most holy name of the Lord. அருமையான தேவஜனமே, Beloved people of God. அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்துல தான் கர்த்தர் சொல்லுகிறார். So at that point the Lord says, இப்பொழுது நீ வா, நான் உன்னை அனுப்புவேன். now come with me, I shall send you. யாத்திராகமம் புத்தகம் 3ஆம் அதிகாரத்துக்கு நாம் கடந்து வரும்பொழுது If you come to the book of Exodus chapter 3, 10வது வசனத்திலே தேவன் மோசேயை பார்த்து அப்படி பேசுகிறார். the Lord is speaking to him in the 10th verse. யாத்திராகமம் புத்தகம் 3வது அதிகாரத்தின் 10வது வசனம். நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்திற்கு அனுப்புவேன் வா என்றார். Come now therefore, and I will send thee unto Pharaoh. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இங்க ஆண்டவர் சொல்லுகிறார், The Lord is saying here, ஆண்டவரே என்னால பேச முடியாது.
The Moses said, I am slow of speech. நான் திக்குவாயும் மந்த நாவும் உடையவன். I am slow of speech and tongue. நான் ஆடுகளுக்கு பின்னாடி போய் கொண்டிருக்கிறேன். I am going behind the அப்ப sheep. என்ன ஆண்டவரே செய்வேன்? So what will I do, O அப்ப God? ஆண்டவர் ரொம்ப அழகா சொல்லுகிறார். Now the Lord is saying, நீ வா, நான் உன்னை அனுப்புவேன். come now therefore I will send thee. நீ வா, நான் உன்னை அனுப்புவேன். Come, I will send thee. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the most holy name உங்க of the வாழ்க்கையில Lord. கர்த்தர் கிரியை செய்யணுமா? Should the Lord walk in you? உங்களை கொண்டு ஆண்டவர் கிரியை செய்யணுமா? Should the Lord want to get to do உங்களை his work? குறித்ததான தேவனுடைய வாக்குத்தத்தம் உங்க வாழ்க்கையில நிறைவேறணுமா? The promise Lord gave you should be fulfilled. உங்களுக்கு ஜெயம் வேண்டுமா? Do you want victory? நீங்க ஆண்டவரை பார்த்து இந்த காலை வேளையில சொல்லுங்க. Oh, ask to the Lord. எனக்கு ஒன்றும் தெரியாது ஆண்டவரே. Lord, I don't know anything. இருதயத்தின் அடியாழத்திலும் சொல்லுங்க, எனக்கு ஒன்றுமே தெரியாது ஆண்டவரே. Say from the depth of your heart, Lord, I don't know anything. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ளதான நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Blessed be the most holy name of the Lord. என்றைக்கு நாம் அந்த இடத்திற்கு வருகிறோமோ, So the point when we come to that portion, அன்றைக்கே ஆண்டவர் நம்முடைய ஞானமாக மாறுகிறார். then the Lord will become our wisdom. நீங்க சொல்லுங்க, ஆண்டவருடைய ஞானத்துக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கத்தக்கதான ஞானம் இந்த உலகத்துல எங்கேயாகிலும் இருக்கிறதா? Now say, is there any wisdom against the wisdom of the Lord? அப்போஸ்தலன் சொல்லுகிறார், Apostle says, தேவனுடைய பைத்தியம் உலகத்தின் ஞானத்தை பார்க்கலும் ஞானமானதாம். the foolishness of God is greater than the wisdom of man. தேவனுடைய பைத்தியம் என்று சொல்லுவதே, So even the foolishness of God உலகத்தின் உச்சகட்டமான ஞானத்தை பார்க்கலும் அதிக ஞானம் உள்ளது. is over above all the pinnacle of wisdom of man. அப்படியானால் ஆண்டவருடைய ஞானத்தை சிந்தித்து பாருங்க. Then consider the அது wisdom of எவ்வளவு God. பெரியதா இருக்கும் என்று யோசித்து பாருங்க. How great and giant should be. சகோதரனே, சகோதரியே, Beloved brother and sister. ஏதோ உனக்கு தெரிந்தது போல இதுவரைக்கும் நீ என்னென்னவோ செய்து கொண்டிருந்தாய். So according to your knowledge you have been doing many things. இன்றைக்கு ஆண்டவருடைய பாதத்துல விழுந்து விடு. But come lay on the feet of God. யோவான் அப்போஸ்தலனுக்கு எல்லாமே தெரியும். Apostle John know everything. ஆனால் என்னோடு பேசின சத்தத்தை கேட்கும்படியாய் நான் திரும்பின பொழுது செத்தவனை போல அவருடைய பாதத்துல விழுந்தேன் என்று சொல்லுகிறார். But he says, when I turned back to speak to the voice that heard me, and I just felt I was dead. அப்போஸ்தலன், He was a great saint. ஆண்டவருடைய பாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு தேவ மனுஷன். He was taken to the feet of the Lord. நல்ல ஜெபிக்கிற ஜெப வீரன். A good prayer warrior. எல்லா ஞானமும் அவருக்கு உண்டு. Had all wisdom. அவர் என்ன சொல்லுகிறார்? What he says, செத்தவனை போல அவருடைய பாதத்துல விழுந்தேன். I fell as one dead at his feet. இன்னைக்கும் உங்களுக்கு தோல்விக்கு காரணம் என்னன்றதை விளங்கிக்கோங்க. Now understand and consider the reason for your failure. அடி ஆழத்திலிருந்து ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. Let's take from the depth of your எனக்கு heart. ஒன்றும் தெரியாது ஆண்டவரே. Lord, I don't know anything. எனக்கு தெரியும் என்று சொல்லிக் கொள்ளுகிற எல்லாவற்றையும் எடுத்து இன்றைக்கு ஒரு குப்பையை போல போட்டு விடுகிறேன். I will leave of everything as a dog what all I know. எனக்கு ஒன்றும் தெரியாது ஆண்டவரே. Lord, I don't know anything. எனக்கு ஒன்றும் தெரியாது ஆண்டவரே. I know not anything. யாராகிலும் ஒருவன் எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொன்னால், If a man would say I know everything, அறிய வேண்டியதை இன்னும் அவன் அறியவில்லை என்று தான் வேதாகமம் சொல்லுகிறது. which means the scripture says he failed to do anything. உங்களுக்கு ஜெயம் வேண்டும் என்று சொன்னா, if you have victory, உங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணணும் என்று சொன்னா, if the Lord want to fight for you, இன்னைக்கு நீங்க வாயில திறந்து சொல்லுங்க. open your mouth and say, ஆண்டவர் எனக்கு ஒண்ணுமே தெரியாது. Lord, I don't know anything. ஆண்டவர் எனக்கு ஒன்றும் தெரியாது. I don't know anything, O ஏதோ God. அனுபவம் இருக்கிறது போல சொல்லிக் கொள்கிறேன், ஞானம் இருக்கிறது போல சொல்லிக் கொள்கிறேன், திறமை இருக்கிறது போல சொல்லிக் கொள்கிறேன். அதெல்லாம் ஒரு காரியத்திற்கும் உதவாது. I am thinking just say I have wisdom or talent to do, but I don't have anything, O God. எனக்கு ஒன்றும் தெரியாது என்று சொல்லுங்க. Say Lord, say to the Lord, I don't know anything, O கர்த்தர் God. உங்களுக்கு முன்பாக போவார். Then the Lord shall go before you. அப்போது யுத்தத்தை கர்த்தர் தன்னுடையதாக மாற்றுவார். Then he shall feel the battle for himself. இப்படி விண்ணப்பம் பண்ணினதான அந்த யோசபாத் ராஜா So when King Jehoshaphat prayed like this, மூன்றாவதாக ஒரு காரியத்தை சொல்லுகிறார். he said a third thing. So ஆண்டவரே, எங்கள் கண்கள் எல்லாம் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. Lord, have eyes on upon thee, O God. எனக்கு பலன் இல்ல, I don't have any might. எனக்கு ஒன்றும் தெரியாது. I don't know அது anything. மாத்திரம் கிடையாது. Not stopping with that. மூணாவது தான் முக்கியமான காரியம். Third was the important thing. கண்கள் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது ஆண்டவரே. Our eyes are upon thee, O God. கண்கள் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது ஆண்டவரே. For our eyes are upon thee. எத்தனை பேர் இந்த காலை வேளையில விடுதலையை வாஞ்சிக்கிறீங்க? How many of you desire deliverance this எத்தனை morning? பேருக்கு ஜெயம் வேண்டும் என்று வாஞ்சிக்கிறீங்க? How many of you need deliverance? எத்தனை பேர் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண வேண்டும் என்று விரும்புறீங்க? How many of you want the Lord to fight for எத்தனை you? பேர் உங்கள் குடும்பத்துல, உங்க வாழ்க்கையில, உங்கள் தொழில்ல, நீங்க வேலை செய்யற இடத்துல, உங்க சபையில கர்த்தரை எழுப்பணும்னு வாஞ்சிக்கிறீங்க? How many of you say to the Lord to stand up against you for yours? சொல்ல முடியுமா? இருதயத்தின் அடியாழத்திலிருந்து Can you say from the depth of your heart? கண்கள் உம்மை மாத்திரம் நோக்கி கொண்டிருக்கிறது ஆண்டவரே. Our eyes are upon thee, O God. கண்கள் உம்மை மாத்திரம் நோக்கி கொண்டிருக்கிறது ஆண்டவரே. For our eyes are upon thee. சகோதரனே, சகோதரியே, Beloved brother and இன்றைக்கு sister, ஒரு நல்ல காரியத்தை நீ கற்றுக்கொள்வாயாக. understand a particular எந்த thing. பிரச்சனையா இருந்தாலும் சரி, No matter what the problem உனக்கு is, விரோதமாய் வருகிறவர்கள் எத்தனை பேர் ஆனாலும் சரி, no matter how many people are against உங்களுக்கு you, விரோதமாய் வருகிறவர்கள் திரளான கூட்டத்தாரா இருந்தாலும் பரவாயில்லை.
Could be many who are standing against you. சிங்கிள் மேனா இருந்தாலும் பரவாயில்ல, பெரிய ஆர்மியா இருந்தாலும் பரவாயில்ல. Could be a one man army or many men army. ஒன்றை மாத்திரம் செய்யுங்கள். But consider things. ஆண்டவரே, எங்களுடைய கண்கள் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. Lord, our eyes are upon thee. எங்களுடைய கண்கள் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது ஆண்டவரே. Lord, our eyes are upon you, God. 121ஆம் சங்கீதத்துல எவ்வளவு அழகா சங்கீதக்காரன் சொல்லுகிறார். How beautiful the psalmist says in Psalm 121. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். I will lift up my eyes to the hills, the where comes my help. ஏனென்றால் இந்த தேவன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர். My Redeemer is the one who created heaven and இவருக்கு earth. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. Yes, all the power in heaven and எத்தனை earth. பேர் இந்த காலை வேளையில அதை அப்படியே விசுவாசிக்கிறீர்கள்? How many of you believe this morning? எத்தனை பேர் இந்த காலை வேளையில அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள்? How many of you accept this morning? ஆண்டவரை பார்த்து இப்போது உங்களால தைரியமா சொல்ல முடியுமா? Can you say boldly to the Lord? உங்களுடைய ஆத்துமாவை பார்த்து இப்போது பேசுங்க. Or speak to your soul. ஆத்துமாவே, Oh my soul, நீ இப்ப ரொம்ப நெருக்கத்தில் இருக்கிறாய். you are in high distress. உன்னுடைய பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனை. Your problem is high. சில சந்தர்ப்பத்துல யாரிடத்திலும் போய் சொல்ல முடியவில்லை. So sometimes you cannot explain to others. அநேகருக்கு மறைந்து மறைந்து ஜீவித்துக் கொண்டிருக்கிறாய். You are living a hidden life. உன்னுடைய தேவைகள் மிக அதிகமாக இருக்கிறது. Your needs are great. உன்னுடைய பிரச்சனை கழுத்தை நெருக்குகிறதை போல இருக்கிறது. Your problems are struggling your neck. ஆறுதல் அற்ற ஒரு நிலவரத்தில் இருக்கிறாய். You are unconsolable. என்ன செய்வது என்பது தெரியாமல் இருக்கிறாய். Knowing not what to do. ஆத்துமாவே, ஒன்றை மாத்திரம் செய்வாயா? But soul, will you do a thing? உன் தேவனை நோக்கி பார். Look to the Lord. கண்மலையை நோக்கி பார். Look to the hill. எத்தனை பேர் அப்படி செய்ய போறீங்க? How many of you say so? ஆண்டவரே, இதுவரைக்கும் மனுஷனை நான் நோக்கி பார்த்துட்டேயா? Well, today I have sought men. இதுவரைக்கும் நான் பல காரியத்தை நோக்கி பார்த்து விட்டேன் I have ஆண்டவரே. sought many different things. இந்த காலை வேளை நீர் எனக்காக பேசுகிறீர். But now you are speaking to me. என்னுடைய யுத்தத்தை எல்லாம் நீர் செய்யும்படியாக, To do all my battles. இந்த காரியத்தை எல்லாம் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக, To work out all my இதோ things. நான் உம்மை நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே. I am looking at you, எங்கள் God. கண்கள் எல்லாம் உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. For our eyes are upon இந்த thee. திரளான கூட்டத்தை எதிர்க்க எங்களிடத்துல பலன் இல்லை. For we don't have any strength to என்ன resist. செய்வதென்றும் எங்களுக்கு தெரியவில்லை. We know not what to do as ஆனால் well. ஒன்றை மாத்திரம் செய்கிறோம். But we do a thing. கர்த்தரை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. We will look unto the Lord. இயேசுவை நோக்கி பார்க்கிறோம். We will look to Jesus. இயேசுவை நோக்கி பார்க்கிறோம். We are looking unto Jesus. இயேசுவை நோக்கி பார்க்கிறோம். We are looking unto Jesus. இயேசுவை நோக்கி பார்க்கிறோம். Yes, we are looking unto Jesus. இயேசுவை நோக்கி பார்க்கிறோம். Looking at Jesus. எத்தனை பேர் அப்படி செய்ய போறீங்க? How many are going to do that? எத்தனை பேர் அப்படி பழக போகிறீர்கள்? How many are going to do எல்லாரும் that? உங்க கண்களை மூடிக்கொள்ளுங்கள். Have closed your eyes. யாரா இருந்தாலும் பரவாயில்லை. Whoever you may be. இந்த பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் பரவாயில்லை. Whatever your problems தயவு be. செய்து இந்த நேரத்தில் கண்களை மூடிக்கொள்ளுங்கள். But now close your eyes. நீங்கள் கொஞ்சம் கூட பதற வேண்டிய அவசியமே கிடையாது. You don't be dismayed. ஏனென்றால் You know what? இந்த நீங்கள் நோக்கி பார்க்க போகிற இயேசுவுக்கு The Jesus you are going to look out. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. Yes, power and all heaven and earth. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. For the Lord who God Israel is sleeping on கால்களை Sabbath. தள்ளாட விடுகிறதில்லை. He never lets you to sleep. எத்தனை பேர் இந்த இயேசுவை விசுவாசிக்கிறீர்கள்? How many of you believe this Jesus? எத்தனை பேர் இந்த ஆண்டவரை விசுவாசிக்கிறீர்கள்? How many of you believe this எத்தனை Lord? பேர் இப்போது அந்த இயேசுவை நோக்கி பார்க்க போகிறீர்கள்? How many are going to see a Jesus? ஐயா, எனக்கு வேற ஒன்றும் தேவையில்லை. Lord, I don't need anything else. எவ்வளவு பெரிய காரியமா இருந்தாலும் பரவாயில்லை. No matter whatever you ஒன்றை may be. மாத்திரம் நாங்கள் செய்கிறோம். But we do a thing. ஒன்றை மாத்திரம் நாங்கள் We செய்கிறோம். will do one thing. Lord. இயேசுவை நோக்கி பார்க்கிறோம். We look at Jesus. கொஞ்சம் சொல்ல முடியுமா? வாயிலை திறந்து, Can you open your mouth and say? வாயிலை திறந்து சத்தமா சொல்ல முடியுமா? Will you open your mouth and say? எங்கள் இயேசுவை மாத்திரம் நோக்கி பார்க்கிறோம். We will look unto the Lord. ஐயா, எங்களுடைய கண்கள் உம்மை மாத்திரம் நோக்கி பார்க்கிறது. Our eyes are upon thee, O எங்களுடைய God. கண்கள் உம்மை மாத்திரம் நோக்கி பார்க்கிறது. Our eyes are upon thee, O எத்தனை Lord. பேர் அப்படி நோக்கி பார்த்து கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ண ஆயத்தமா இருக்கிறீங்க? How many are ready to praise God? உண்மையாகவே உங்களுக்கு ஜெயம் வேண்டுமானால், Do you need a victory? உண்மையாகவே உங்களுக்கு யுத்தம், தேவன் யுத்தம் பண்ண வேண்டும் என்று சொன்னா, That should be a release fight for the இப்போது Lord. தயவு செய்து உங்கள் கைகளை உயர்த்துங்கள். Lift up your heads. உங்கள் கண்களை உயர்த்துங்கள். Lift up your eyes. உங்கள் கண்களை தேவனுக்கு நேராக உயர்த்துங்கள். To the Lord lift up your eyes. இயேசுவை பார்த்து தயவு செய்து வாயில திறந்து சொல்லுங்க. Say to Jesus, O Lord. இயேசையா, Oh Jesus. உம்மை மாத்திரம் நோக்கி பார்க்கிறோம். We are looking at you. உம்மை மாத்திரம் நோக்கி பார்க்கிறோம். We are looking at you. அப்படி சொல்லிவிட்டு எவ்வளவு பலன் உண்டோ அவ்வளவு பலத்தோட கரங்களை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் வியாதியிலிருந்து சுகம் வேண்டும் என்று வாஞ்சிக்கிறீர்கள்? How many of you desire deliverance of disease? எத்தனை பேர் உங்கள் குடும்பத்துல போராடுகிற பில்லி சூனியத்தின் வல்லமிருந்து விடுதலை வேண்டும் என்று வாஞ்சிக்கிறீங்க? How many of you desire all powers of sorcery? எத்தனை பேர் உங்கள் சத்துருக்களுடைய கரத்திலிருந்து விடுதலை வேண்டும் என்று வாஞ்சிக்கிறீர்கள்? How many of you desire deliverance from your எத்தனை பேர் enemies? கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண வேண்டும் என்று வாஞ்சிக்கிறீங்க? How many of you want the Lord to என் fight? கடன் மாற வேண்டும் என்று எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீர்கள்? How many of you desire to சத்தத்தை help? உயர்த்தி இயேசுவே உம்மை மாத்திரம் நோக்கி பார்க்கிறோம் என்று கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்கள்.
Jesus. We praise you, God. We praise you, God. We praise you, Jesus. 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 இது விடுதலையின் நேரம். A time of deliverance. இது கர்த்தர் யுத்தம் பண்ண போகிற நேரம். A time for the Lord to fight. உண்மையாய் விடுதலை வேண்டும் என்று சொன்னால் Do you need a real deliverance? சற்றேனும் வெட்கப்படாத. Do not hesitate to say, இயேசுவே நீர்தான் என்னுடைய நம்பிக்கை. Lord, you are my hope. நீர்தான் என்னுடைய நம்பிக்கை. You are my hope, O Lord Jesus. எனக்கு பலன் இல்லை. For I don't have any strength. என்ன செய்வதென்று தெரியவில்லை. I don't know what to do. உம்மை மாத்திரம் நோக்கி பார்க்கிறேன். But I will look unto you. அப்படி மனதில் நினைத்துக்கொண்டு I think all this is divine. கரங்களை உயர்த்தி எவ்வளவு பலன் உண்டு அவ்வளவு சத்தமா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவ்வளவு சத்தமா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Praise the Lord with his might. அவ்வளவு சத்தமா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Praise the Lord with his might. அப்போது கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண தொடங்குவார். The Lord shall fight for you. அப்போது உங்களுக்கு ஒரு சத்தம் தொனிக்க ஆரம்பிக்கும். There shall be a great voice இந்த for you. யுத்தம் உங்களுடையது அல்ல. This battle is not yours. இந்த யுத்தம் தேவனுடையது. This is the Lord's. இந்த யுத்தம் தேவனுடையது. This is the Lord's battle. சகோதரா சகோதரி உனக்காக இயேசு எழும்ப ஆரம்பிப்பார். Oh Jesus, brothers and sisters, Lord Jesus will விசுவாசம் fight for you. இருக்குமானால் சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணு. If you have faith, praise the Lord. Jesus. Oh rabakatuda karabangatuda bangaratuna sankaratudaria. இயேசுவே உம்மை மாத்திரம் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. நோக்கி பார்க்கிற முகங்கள் இப்போது பிரகாசம் அடையட்டும் ஐயா. இயேசுவின் நாமத்தினால் என் தேவன் இப்போது வியாதிக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவீராக. மாந்திரீகத்தின் வல்லமைக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவீராக. பில்லி சூனியத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவீராக. கடன் பிரச்சனைகளுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவீராக. குடும்ப பிரச்சனைகளுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவீராக. ரகசிய வாழ்க்கையில் இருக்கிற தோல்விக்கு விரோதமாக யுத்தம் பண்ண முடியும். இப்போது செபிக்கிறோம் ஆண்டவரே. உராபாகா துடாபாகா துடாபாகா துடானியா உராபாகா துடாகா துடாபாகா துடானியா. Yes, Holy Spirit of God. ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். அருமையான தேவ ஜனமே, Beloved people of God, துதிக்கிற அநேகருடைய கண்ணீரை கர்த்தர் துடைப்பதை நான் பார்க்கிறேன். we could see people, God is wiping many tears. அநேகருடைய கண்ணீரை கர்த்தர் இப்போது துடைத்துக் கொண்டிருக்கிறார். The Lord is wiping the tears of many. பர்టిక్యులரா உன்னை பார்த்து இயேசு பேசுகிறார். Very particularly, Lord is talking to you. பரிசுத்த ஆவியானவர் உன்னை பார்த்து தான் சொல்லுகிறார். The Holy Spirit is saying to you, இனி கலங்காதே. never be dismayed. உன்னுடைய பிரச்சனை இனி அது உன்னுடைய பிரச்சனை அல்ல. For your problem is not yours. அந்த பிரச்சனை தேவனுடையது. It's the Lord's. இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல. This battle is not இந்த yours. யுத்தம் தேவனுடையது. It's the Lord's battle. இந்த யுத்தம் தேவனுடையது. It's the battle of the God. இந்த யுத்தம் தேவனுடையது. The Lord's battle. இதோ உனக்காக யுத்தம் பண்ண முடிய கர்த்தர் எழுவதை பார்ப்பாயாக. Look, the Lord is ready to fight for you. சந்தோஷத்தோட இன்னும் சத்தமாய் ஸ்தோத்திரம் பண்ணு. With all joy, praise the Lord. இன்னும் சத்தமாய் ஸ்தோத்திரம் பண்ணு. Lift your voice, praise the இயேசு Lord. தான் என் நம்பிக்கை என்று சொல்ல ஆரம்பி. Jesus is your hope. Jesus. Urabakatuda bangarabagara tudagara bangaratuda bakatuda. Urabakatuda karabakatuda karabagara bakatuda karabakatuda. Shagada karabakatuda karabagara karabakatuda yana katuda tudama. Urabakatuda karabagara karabagara ya. Urakatuda karabagara bahatuda. Urakatuda Hotara mandure, stotara mandure, hotara mandure. யுத்தத்தை செய்வீராக ராஜா. யுத்தத்தை செய்வீராக ராஜா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அருமையான தேவ ஜனமே, Beloved people of God, ஒரு நதி நம்முடைய மத்தியில பாய்ந்து வந்து கொண்டிருக்கிறது. a river is flowing in our midst. அது ஒரு பெரிய அருவியை போல நம்முடைய மத்தியில பாய்ந்து கொண்டிருக்கிறது. It's like a giant waterfall. கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதமான ஒரு மழையை பெய்ய பண்ணுகிறார். There shall be showers of blessings. ஏற்ற காலத்துல மழையை பெய்ய பண்ணுவேன். I will make right at the right time. ஆசீர்வாதமான மழை பெய்யும் இந்த மாதத்துல வாக்குத்தத்தம் கொடுத்தாரே. As he promised, there shall be showers of இந்த blessings. மாதத்தின் ஆரம்பத்திலேயே உனக்காக ஒரு நதியை தேவன் பாய பண்ணுகிறார். A great river is God is flowing for you. சத்தத்தை அடக்கிக் கொள்ளாமல் ஆண்டவரை துதித்துக் கொண்டே இரு. Controlling to your heart from உம்மை மாத்திரம் நோக்கி பார்க்கிறேன் என்று ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இரு. Praise the Lord, saying, I am looking on you, God. Jesus, hallelujah. Urabakara tudabakara bankatuna kadabakatuna dia. Urabakara tunakada bankatuna kadabakatuna dia. Shakada tudabakara bankatuna dia. Praise you Jesus. Praise you Jesus. Hallelujah. 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 நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, தஞ்சம் மேசு உன்னரனே, தம் ஜனத்தை சீக்கிரமாய் தம்முடன் சேர்த்திடுவார். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே
கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். அருமையான தேவ ஜனமே, people of God, இந்த பழைய பாடலை எல்லாரும் சேர்ந்து பாட போகிறோம். let's start to sing this old song. நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, Oh soul, fear not. தஞ்சம் இயேசு உன் அரணே. For God is a fortress. தம் ஜனத்தை சீக்கிரமாய் தம்முடனே சேர்த்துக் கொள்வார். To unite his people with us. இயேசுவை நோக்கி பார்த்த தேவ ஜனமே, Oh people of God, look at your விசுவாசியே நீ பதறாதே. Oh believer, fear not. விசுவாசியே நீ கலங்காதே. Believer, beg not haste. விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான். Oh just live by faith. நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, தஞ்சம் இயேசு உன் அரணே. தம் ஜனத்தை சீக்கிரமாய் தம்முடன் சேர்த்திடுவார். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தா நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தா நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். சேர்ந்து பாடுங்கள். நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, தஞ்சம் இயேசு உன் அரணே. தம் ஜனத்தை சீக்கிரமாய் தம்முடன் சேர்த்திடுவார். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தா நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தா நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தா நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தா நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலை வேளையில் அப்படி விசுவாசிக்கிறீர்கள்? How many of you believe this morning? நான் இனி பதற வேண்டிய அவசியம் இல்லை, I need not have to fear anymore. நான் இனி கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. I need not have to be என் dismayed. தேவன் இன்று முதற்கொண்டு என்ற நம்பிக்கையாக மாறுகிறார். For the Lord shall be my strength. ஒரு முறை கூட நாங்க சொல்லுகிறோம், ஆண்டவரே, Lord, once again we say, இந்த God, திரளான கூட்டத்துக்கு விரோதமாக எங்களுக்கு யுத்தம் பண்ண பெலன் கிடையாது. we don't have any strength to fight against these people. என்ன செய்வதென்று எங்களுக்கு தெரியவில்லை. We don't know what to do. இன்று முதற்கொண்டு ஒன்று செய்கிறோம், ஆண்டவரே. But we'll do one thing, oh God. உம்மை மாத்திரம் நோக்கி பார்க்கிறோம். We will look unto you, Lord. ஒத்தாசை அனுப்பும் இயேசுவை மாத்திரம் நோக்கி பார்க்கிறோம். We look unto the Lord our help. நன்மை செய்கிற இயேசுவை மாத்திரம் நோக்கி We பார்க்கிறோம். look unto our good Jesus. அப்படிப்பட்டவருடைய வாழ்க்கையில கர்த்தருடைய கை குறுகி போகாது. And the Lord shall not be உங்களுக்கு shortened. ஆண்டவர் யுத்தம் பண்ணுகிறவராக He இருப்பார். shall fight for you. இந்த விசுவாசத்தோடு ஜீவித்துக் கொண்டிருங்க. Now live with this faith. இப்பொழுது இதே பகுதியை ஆவிக்குரிய விஷயத்துக்கு நாம் கொண்டு வரலாம். So putting on this aspect spiritually, யோசபாத் இப்போது ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார், Jehoshaphat says, so, ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாக அம்மோனியர் வந்திருக்கிறார்கள், against us the Ammonites have come, மோவாபியர்கள் வந்திருக்கிறார்கள், the Moabites have come, சேயீர் மலை தேசத்தார் வந்திருக்கிறார்கள். the people of Mount Seir have என்ன come. செய்வதென்று தெரியவில்லை ஆண்டவரே. We don't know what to do. யுத்தம் பண்ணுவதற்கும் பெலன் இல்லை ஆண்டவரே. We don't have any strength to உம்மை fight. நோக்கி பார்க்கிறோம். But we look unto you. அருமையானவர்களே, இந்த மூன்று கூட்டத்தார் யார்? Who are these three group of people? இந்த மூன்று கூட்டத்தார் எதற்காக யுத்தம் பண்ண வருகிறார்கள்? Why do they come to fight? இவர்களுடைய நோக்கம் என்ன? What's their purpose? அருமையான சகோதரனே, சகோதரியே, அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ ஜனமா நீ இருப்பாயானால், Oh beloved people of God, if you are anointed people உன்னுடைய of God, ஆவி, ஆத்துமா, சரீரம் இது ரொம்ப முக்கியம். your body, soul and spirit is very important. முதலாம் தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்தின் 23வது வசனத்தில் பவுல் இப்படி சொல்லிக் கொடுக்கிறார். In 1 Thessalonians chapter 5 verse 23, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படும்போது உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக. let your spirit, soul and body be preserved blameless at the coming of the Lord Jesus. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the most holy name of the Lord. ஆவி, ஆத்துமா, சரீரத்தை குற்றப்படுத்துவதும் தீட்டுப்படுத்துவதும் அதை பாவத்துக்கு நேராக தள்ளுவதும் தான் இந்த ஆவிகளுடைய நோக்கம்.
In order to defile your body, soul and spirit, as well as to cast you into sin, this is the work of the இந்த spouse. ஆவிகள் எப்படி கிரியை செய்கிறது? And how these spirits are working. இந்த ஆவிகள் எப்படி எழும்ப ஆரம்பிக்கும்? And how these spirits shall இதை rise. நாம் எப்படி ஜெயிக்கலாம்? Then how can we overcome கர்த்தருடைய this? பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the most holy name of the இந்த Lord. அம்மோனியர், மோவாபியர், சேயீர் மலை தேசத்தார் இந்த மூன்று கூட்டத்தாருமே சபிக்கப்பட்டவர்கள். And all these Ammonites, Moabites, and people of outside are cursed. இந்த மோவாபியரும் அம்மோனியரும் தகப்பனுக்கும் மகள்களுக்கும் இடையே உண்டானதான உறவில் பிறந்தவர்கள். And these Ammonites and Moabites are born with a cursed generation with a அவர்கள் relationship. சபிக்கப்பட்டவர்கள். They are cursed. இந்த சேயீர் மலை தேசத்தார் ஏதோமியர்கள், அவர்கள் ஏசாவின் வம்சத்தார்கள். The people of Mount Seir are Edomites. They are the generation of Esau. அவர்களும் சபிக்கப்பட்டவர்கள். Even they are cursed. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Blessed be the most holy name of இந்த the Lord. சாபத்தின் வல்லமைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து All these powers of curse are united. ஒவ்வொரு தேவ ஜனத்தின் ஆசீர்வாதத்துக்கு விரோதமாக எழும்போம். It shall fight against the blessings of the people of இவர்கள் God. எப்படி எழும்ப ஆரம்பிக்கும்? How can it rise? முதலாவதாக அம்மோனியரை குறித்து பார்க்கும் பொழுது Let's consider Ammonites. இவர்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள். They rise against the soul. இவர்கள் ஆத்துமாவை தீட்டுப்படுத்த முடியாய் உருவாக்கப்பட்டிருக்கிறவர்கள். They are about to defile the soul. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் The book of Ezekiel, 25ஆம் அதிகாரத்துக்கு நாம் கடந்து வரும் பொழுது chapter 25. நீங்கள் 3ஆம் வசனத்தை வாசித்தாலும், If you read the 3rd verse, 6வது வசனத்தை வாசித்து பார்த்தாலும் 6th verse, அந்த பகுதிகளை தெளிவாக நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம். we can understand all those aspects. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Blessed be the most holy name of the Lord. ஆண்டவர் அந்த இடத்தில் அம்மோனியனோடு கூட பேசுகிறார். God is speaking to the Ammonites. நீங்கள் பரிசுத்த ஸ்தலத்தை கெடுத்தது நிமித்தமாய் சந்தோஷப்பட்டீர்களே, Because you have enjoyed, defiled the holy city. அது நிமித்தமாய் கைகளை கொட்டினீர்களே, Because you have put your hands together for என்று that. சொல்லி ஆண்டவர் அவர்களோடு யுத்தம் பண்ணுகிறார். And God is rested to fight நம்முடைய against them. ஆத்துமா தான் தேவன் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஸ்தலம். For our soul is the Lord's sanctuary. நம்முடைய ஆத்துமா தான் ஆண்டவர் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஸ்தலம். For our soul is the God's dwelling place. இந்த பரிசுத்த ஸ்தலத்தை கெடுப்பது தான் அம்மோனியனுடைய வேலை. The work of Ammonites is to defile this portion. ஆகவே தான் அது ஆத்துமாவுக்கு விரோதமாக வருகிற ஆவி. That's why there is a spirit against the Lord. இரண்டாவது மோவாபியரை குறித்து பார்க்கிறோம். Secondly, we saw Moabites. இந்த மோவாபியர் யார்? Who is this Moab? எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் The book of Jeremiah, 48வது அதிகாரம் chapter 48, 42வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். verse 42. அங்கே ஆண்டவர் மோவாபியரை அழிப்பேன் என்று சொல்லுகிறார். The Lord says, I shall destroy Moabites. ஏன் ஆண்டவர் அவர்களை அழிப்பாராம்? Why you want to destroy them? அவர்கள் தேவனுக்கு விரோதமாக பெருமை பாராட்டினார்கள். Because they magnified against தங்களை the Lord. உயர்த்தினார்கள். They lifted them against it. தங்களை மேன்மைப்படுத்தினார்கள். They lifted them against the Lord. அப்படியானால் அருமையான தேவஜனமே, Which means people of God. இந்த மோவாபியர் பெருமையின் ஆவிகளாக This இருக்கிறார்கள். Moabite is the spirit of pride. இந்த பெருமையை ஆவியிலே உண்டாகிற ஒரு பகுதி. This pride shall come up with the spirit. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the most holy name of the Lord. அதனால்தான் இந்த மோவாபியர் நம்முடைய ஆவிக்கு விரோதமாக எழும்புகிற வல்லமை என்று சொல்லுகிறேன். That's why we say the Moabites rise against the spirit. நான் மறுபடியும் சொல்லட்டும். Let me repeat. அம்மோனியர்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாக வருகிற ஆவி. Ammonites are against the soul. பரிசுத்த ஸ்தலத்தை கெடுத்து போடுகிறவர்கள். To defile the sanctuary. இந்த மோவாபியர் அவர்கள் ஆவிக்கு விரோதமாக வருகிற ஆவி. Moabites are against the spirit. அவர்கள் தேவனுடைய கிரியை செய்கிற ஸ்தலமாகிய இந்த ஆவியை கெடுக்கும்படியாய் பெருமையின் வல்லமைகள். For they are the who defile the office of the Lord, that is his pride. கடைசியாக சேயீர் மலை தேசத்தார். Finally, the mouth of people of Mount Seir. இவர்கள் ஏதோமியர்கள். They are Edomites. ஏசாவின் வம்சத்தார்கள். Lineage of Esau. இவர்கள் சரீரத்துக்கு விரோதமாக வருகிற ஆவிகள். They are against the body. இவங்க சரீரத்தை தீட்டுப்படுத்துகிற They வல்லமைகள். come to defile the body. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Blessed be the most holy name of the இப்போது Lord. எல்லாரும் நன்றாக கவனியுங்கள். And all of you listen carefully. நமக்கும் இந்த ஆவிகளுக்கும் விரோதமாக ஒரு யுத்தம் இப்போது கடந்து வந்திருக்கிறது. There is a fight between us and these spirits. மிகவும் கடைசி காலங்களா இருக்கிறபடினால Because these are last times. உலகத்தை குறித்து சாத்தானுக்கு விஷயமே இல்ல. Satan doesn't matter about the world. ஏனென்றால் ஆல்ரெடி அவன் பின்னாடியே போய் கொண்டிருக்கிறார்கள். Because they are against following him. ஆனா நான் பரிசுத்தமா வாழணும், இயேசுவின் ரகசிய வருகையில எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று இந்த உலகத்தின் எந்த மூலையில் யாரெல்லாம் பிரயாசப்படுகிறார்களோ அவர்களுக்கு விரோதமாக முழு உலகத்தை விட்டுவிட்டு அவர்களை எதிர்த்து நிற்க இந்த வல்லமைகள் எல்லாம் ஒன்று கூடி திரண்டு வருகிறது. The spirits are leaving of all the world but gathering us to themselves to fight against people who want to live a holy life. எல்லா வாலிபர்களும் விசுவாசிகளும் இப்ப நல்லா கவனிங்க. So you shall believe
you must listen carefully. நீங்க பாருங்கள், இந்த கடைசி நாட்களில் அதிகமா உங்களுக்கு சோதனைன்றது உங்க பரிசுத்தத்துக்கு விரோதமாகத்தான் வருகிறது. It's very clear the trials are coming against all of you to your holiness in the last days. பரிசுத்தமா வாழணும்னு விரும்புறீங்க. You desire a holy life. பரிசுத்தமா ஜீவிக்கணும்னு ஆசைப்படுறீங்க. You desire a holy life. ஆனா உங்களால முடியவில்லை. But it is not possible for you. நீங்கள் எவ்வளவோ பிரயாசப்படுகிறீர்கள். You try all these things. ஆனாலும் உங்களால முடியவில்லை. But you cannot. காரணம் என்ன? You know why? உங்களை தான் சாத்தான் டார்கெட் பண்ணுகிறான். Because you have been targeted by him. முழு உலகத்துக்கு விரோதமாய் போராடுகிற வல்லமைகள் அப்படியே ஒன்று திரண்டு ஒன்றாக சேர்ந்து உங்களுக்கு விரோதமாய் இப்போது போராடி கொண்டிருக்கிறது. The struggling spirits are all gathered against you and is fighting against you. ஸ்தலமாகிய உன் ஆத்துமாவை தீட்டுப்படுத்த வேண்டும். To defile your sanctuary of the soul. தேவன் கிரியை செய்கிற உன்னுடைய ஆவியை அழிக்க வேண்டும். To destroy the spirit, the Lord's working spot. தேவன் உபயோகப்படுத்த வாஞ்சிக்கிற உன் சரீரத்தின் அவயவங்களை தீட்டுப்படுத்த வேண்டும். To defile all the powers that is in your body. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the most holy of the Lord. இப்பொழுது அதற்காக ரொம்ப தீவிரமாய் அவன் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறான். So he is fighting to defile all these powers. இது உண்மையா? Is it not right? எனக்கு உண்மையாவே அப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. I do have all these problems. உண்மையாவே நான் அப்படி இப்ப ஸ்ட்ரகிள்ல இருக்கிறேன். I am in such a struggle really. பட்டவங்க மட்டும் ஹானஸ்டா கையை தூக்குங்க. Honestly lift up your hands. ஏன் யோசிக்கிறீங்க? ஏன் பயப்படுறீங்க? எனக்கு ஆண்டவர் ஜெயம் தரணும் தானே விரும்புறவங்க மாத்திரம் கை தூக்குங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the most holy of the Lord. நம்மள நிறைய பேருக்கு அந்த போராட்டம் இருக்கு. Almost all do have it. இன்னைக்கு என்ன செய்ய வேண்டும்? What you have to do for this? ஒருவேளை நீங்க இப்படி சொல்லலாம். You may say like this. எத்தனையோ கூட்டத்துக்கு வரும்பொழுது While coming to this நீயோட அந்த ஆவி உன்னோட போராடாது என்று சொல்றாங்க. People are saying it is not fight against you. வெளியில போன உடனே போராட்டம் வருது. But when I go out, I is struggling. எத்தனையோ நாள் நான் உபவாசம் எடுத்து எவ்வளவோ பிரயாசப்பட்டிருக்கிற முடியல. So many times I have fasted but no use. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the most holy of the Lord. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் உன்னை வித்தியாசமா நடத்த போகிறார். But today there is a different leading. நீங்க ஒண்ணு மாத்திரம் செய்யணும். But you have to do one thing. இப்போ ஆண்டவரை பார்த்து சொல்லணும். You should say to the Lord. உபவாசம் எடுத்து நல்ல முழங்கால் நின்று போராடினா ராக்காலங்கள போராடினா சரியாயிடும் சொல்லி எவ்வளவு பிரயாசப்பட்ட ஆண்டவரே என்னுடைய பலத்தினால முடியாது. Lord, I have fasted for many days, considering I will pray at night, I shall deliver, but by power it is not possible. எத்தனையோ வார்த்தைகள், எத்தனையோ சத்தியங்கள் இந்த ஞானத்தெல்லாம் எடுத்து நான் உபயோகப்படுத்தி பார்த்தேன், அதனால முடியாது. Have used all the doctrines and wisdom, but I cannot do it by strength. இப்ப ஒன்னு செய்யறேன். But I will do one thing. நான் இருக்கிற வண்ணமாக வருகிறேன். I come as I am. நீங்க எந்த நிலவரத்துல இருக்கிறீங்களோ அதே நிலவரத்துல இப்ப ஆண்டவரிடத்துல கடந்து வாருங்கள். Come to the Lord with the same state you are. நீங்க ஒன்னு செய்யணும். But do one thing. ஆண்டவரே எனக்கு விடுதலை வேணும். Lord, I need deliverance. என்னோடு கூட போராடுகிற இந்த பாவத்தின் வல்லமைகள் என் ஆத்துமாவை, என் ஆவியை, என் சரீரத்தை கெடுக்கிற வல்லமைகள் இருந்து எனக்கு விடுதலை வேண்டும். I need deliverance from all the powers defiling my body, soul and spirit. உங்க ஆத்துமா ஆண்டவர் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஸ்தலம். Your soul is the sanctuary of the Lord. உங்கள் மனது, ஆவி என்று சொல்லுவது தேவன் உங்களுக்காக கிரியை செய்கிற ஒரு இடம். Your spirit is the operation console of the Lord. உங்க சரீரம் என்பது கர்த்தர் உங்களை கொண்டு உபயோகப்படுத்துகிறதான ஒரு பாத்திரம். Your body is a vessel used by the Lord. இந்த மூன்று விரோதமாக இப்பொழுது அம்மோனியர், மோவாபியர், சேயீர் மலை தேசத்தார் திரளாக வந்திருக்கிறார்கள். And against all these three, the Ammonites, Moabites, the people of Seir come against you. ஆண்டவரே உம்மை மாத்திரம் நோக்கி பார்க்கிறேன். Lord, I am looking unto you, God. எனக்கு பரிசுத்தம் வேண்டும். I need holiness. எனக்கு விடுதலை வேண்டும். I need deliverance. உம்மை மாத்திரம் நோக்கி பார்க்கிறேன். So I will look unto you, இந்த God. வார்த்தைகள் அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்த பொழுது He was keep on saying those words. சொல்லுகிறார், இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இந்த யுத்தம் தேவனுடையது. And the Lord is saying this battle is not yours but mine. இவர்கள் தேவனை யுத்தம் பண்ண எழுப்ப வேண்டும். But now they have to make God to rise. அதற்காக ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? What the Lord is saying, அவருடைய பரிசுத்தத்தின் மகத்துவத்தை துதிக்க கூடியவர்களை ஏற்படுத்த சொல்லுகிறார். So appoint people who shall praise the majesty of his glory. நீங்கள் அதே 2 நாளாகமம் புத்தகம் 20ஆம் அதிகாரத்தின் 21வது வசனத்துக்கு கடந்து வரும்போது, we come to the second Chronicles chapter 20 verse 21. இந்த யோசபாத் ராஜா யுத்த வீரர்கள் எல்லாருக்கும் முன்பதாக before all the warriors, ஆண்டவரை துதித்து பாடுகிறவர்களை வைக்கிறார். he appointed singers to praise God. அவர்கள் எதை துதித்து பாடினார்கள்? Or what they shall praise? ஆண்டவருடைய பரிசுத்தத்தின் அழகை துதித்து பாடும்படியாக. They praise the beauty of holiness. ஆண்டவருடைய அழகை ரசித்து ருசித்து அதை துதித்து பாடக்கூடியவர்களை நிரூபித்தான். They enjoyed, tasted and praised the beauty of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the most holy name of the Lord. உன்னோடு போராட எவ்வளவு வல்லமைகள் வேண்டுமானாலும் வந்திருக்கட்டும். There could be several
powers fight against you. எல்லா வாலிபர்களே இப்போது உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க. Youths, all of you listen. எல்லா விசுவாசிகளும் உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்க. Believers, get yourself ready. உங்களோடு போராடுகிற வல்லமை அது எவ்வளவு திரளான கூட்டமா இருக்கட்டும். Yeah, the powers strive against you could be high and great. ஆண்டவருடைய பரிசுத்தத்தின் அழகை இப்போது நாம் துதிக்க போகிறோம். But you will praise the beauty of His holiness. நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தம் உள்ளவர். For our God is holy. அவர் எவ்வளவு பரிசுத்தம் உள்ளவர் என்று பாருங்கள். Consider His great holiness. முழு பரலோகத்தை கவனித்து பாருங்கள். Consider the whole heaven. பரலோகம் முழுவதும் விலையேற பெற்ற கற்களால் கட்டப்பட்ட அஸ்திபாரம் உள்ள நகரமாக இருக்கிறது. For heaven is a city built with beauty stones. ஒவ்வொரு கற்களும் வித்தியாசமான நிறங்களால் நிரம்பி இருக்கிறது. Every stone is of different color. Heaven is a colorful city. பரலோகம் என்பது மிகவும் அழகான பன்மையான நிறங்கள் கொண்ட ஒரு நகரம். For heaven is a multicolored city. எங்க பார்த்தாலும் அழகழகாக ஜொலித்துக் கொண்டே இருக்கிறது. There will be colors glittering and shining. அது என்ன? What is that? அதான் பரிசுத்தம். That's holiness. அதான் பரிசுத்தம். That shining is holiness. எங்க பார்த்தாலும் அழகழகான இசைகள் தொனித்துக் கொண்டே இருக்குமாம். That is beauty and the music coming on. அழகழகான சிறகுகளை உடையவர்களாக காணப்பட போகிறோம். That we are going to be with great wings. எங்க பார்த்தாலும் பசும்பொன்னாக இருக்க போகிறது. That will be pure gold. இதெல்லாம் என்ன? What are these? அதெல்லாம் அவருடைய பரிசுத்தத்தின் அழகு. All these are beauty of holiness. பரலோகத்தில் எத்தனை காரியங்கள் இருந்து எத்தனை விதங்கள்ல பிரகாசித்தாலும் அது வேற ஒன்றுமில்லை. அதெல்லாம் அவருடைய பரலோகத்தின் அவருடைய பரிசுத்தத்தின் அழகு. Everything in heaven will glow and glittering, but all these are holiness. எல்லாரும் சேர்ந்து அந்த பரிசுத்தத்தை துதிக்க போகிறோம். But we are all going to gather and praise the holiness. எவ்வளவு பலன் இருக்கிறதோ To the extent of your strength. அந்த பலனை எல்லாம் ஒன்றாக திரட்டி Of gathering all the strength together. எவ்வளவு சத்தத்தை உயர்த்த முடியுமோ To the best you can lift up your voice. அவ்வளவு சத்தத்தோடு சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று நீங்கள் இப்போது துதிக்க ஆரம்பிக்கணும். But we are going to praise God, saying that the Lord of hosts is holy, holy, holy. பரிசுத்தர் என் இயேசு பரிசுத்தர் என்று நீங்கள் சொல்லிக் கொண்டே இருக்கணும். You used to say, my Jesus is holy and holy. காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்ல. Need not wait. இப்போதே நீங்க துதிக்க ஆரம்பிச்சிடுங்க. Start praising now time. இப்போதே நீங்கள் துதிக்க தொடங்கி விடுங்கள். Start praising the Lord. கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை. For the Lord is not shattered. விசுவாசியே நீ பதறாதே. O believer, fear not. விசுவாசியே நீ கலங்காதே. Believer, be not be dismayed. உனக்கு விரோதமாய் எழும்பியிருக்கிற எத்தனை திரளான கூட்டத்தாரா இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. Could be a great multitude be against you. ஆண்டவரை மாத்திரம் நீ துதிக்க பழகி விடு. But start praising God. ஆண்டவருடைய பரிசுத்தத்தை நீ உயர்த்த பழகு. Learn to praise the Lord. நல்ல சத்தத்தை உயர்த்தி இயேசு என் பரிசுத்தர், இயேசு என் பரிசுத்தம், இயேசு என் பரிசுத்தம் என்று இப்போது நீ துதிக்க ஆரம்பிக்க வேண்டும். Praise to the Lord, saying, my Jesus is holy. ஆனா ஒண்ணு விளங்கிக்கோங்க. But understand one thing. உங்களுக்கு விடுதலை வேண்டும் என்று சொன்னா, If you need deliverance, இந்த யுத்தத்தை கர்த்தர் செய்ய வேண்டும் என்று சொன்னா, the Lord should fight for your இந்த battles. வல்லமைகளை எல்லாம் ஆண்டவர் துரத்தி அடிக்க வேண்டும் என்று சொன்னா, God should chase away all these powers. முதலாவது வெட்கப்படக்கூடாது. First, we not ashamed. இரண்டாவது சத்தத்தை அடக்கிக் கொள்ள கூடாது. Never control your voice. எவ்வளவு சத்தம் இருக்கிறதோ To the limit you have, you raise your voice. அவ்வளவு சத்தத்தை உயர்த்தி என் இயேசு பரிசுத்தர் என்று சொல்லுங்க. But say, my Jesus is holy. என் இயேசு பரிசுத்தர் என்று சொல்லுங்க. My Jesus is holy. என் இயேசு பரிசுத்தர் என்று சொல்லுங்க. My Jesus is holy. 5-10 நிமிடத்திற்குள்ள இந்த கூட்டம் முடிய போகிறது. We're going to close the meeting 5-10 minutes. ஆனால் இந்த கூட்டத்தை முடித்து விட்டு நீங்கள் வெளியே போவதற்கு முன்பதாக, But before we close and go, நீங்கள் விடுதலையோடு கூட போக வேண்டும். go with deliverance. மோவாபியர், அம்மோனியர், சேயீர் மலை தேசத்தார் இப்போது கலங்க போகிறார்கள். And the Ammonites, Moabites, and say, could be shaken. அவங்க மிகப்பெரிய கூட்டத்தார் தான். Yeah, mighty multitude. அவங்களுக்கு நிறைய பலன் இருக்கிறது. They have a lot of strength. அவங்க கையில நிறைய ஆயுதங்கள் They இருக்கிறது. have great weapons. வாட்ஸ்அப் என்று சொல்லக்கூடிய ஆயுதம் இருக்கிறது. I love a weapon like WhatsApp. Facebook என்று சொல்லக்கூடிய ஆயுதம் இருக்கிறது. A weapon like FB. pornography என்று சொல்லக்கூடிய ஆயுதம் இருக்கிறது. A weapon like porn. சினிமா என்று சொல்லக்கூடிய ஆயுதம் இருக்கிறது. A weapon like Philips. பலவிதமான தீட்டை கொண்டு வந்து உன் மனதில் விதைக்கக்கூடிய ஆயுதம் இருக்கிறது. Could be a very defilement. அவங்க கையில எத்தனை ஆயுதம் வேண்டுமானாலும் இருக்கட்டும். A great weapon as a நீ ஒன்றை bunch. மாத்திரம் செய்ய தொடங்கு. But learn to do one thing. என் இயேசு பரிசுத்தர். My Jesus is holy. என் இயேசு பரிசுத்தர். My Jesus is holy. நான் ஆராதிக்கிற இயேசு பரிசுத்தர். The Lord who I worship is holy. பரிசுத்தமான ஒரே தேவன், ஒரே கடவுள், ஒரே ஆண்டவர் என் இயேசு மாத்திரம்தான். The only holy God, only true God is ரெண்டு Jesus. காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டும். You have to do two things. ஒன்று வெட்கத்தை மறக்க வேண்டும். Forget your shame. நீ வெட்கத்தை மறந்த உன் முழங்கால்களை முடக்கிக் கொண்டு அல்லாவிட்டால் எழும்பி நின்று கொள்ளு. Forget your shame. Stand up or bend down. இரண்டாவதாக, Secondly, எவ்வளவு சத்தம் இருக்கோ to the limit you have to raise your அவ்வளவு voice. சத்தத்தோடு நீ ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கணும். Praise the Lord. கட்டாயத்தின் பேரில் அல்ல. Not with compulsion. பக்கத்துல யார் எழும்புறாங்க என்ன பண்றாங்கன்னு எழும்பாத. Not by looking others. நீ அப்படி செய்வாயானால் கட்டாயம் கர்த்தரால உனக்காக யுத்தம் பண்ண முடியாது. If you do so, you cannot.
தேவன் உனக்காக யுத்தம் பண்ணனும் வாஞ்சிக்கிறியா? But if you decide for the Lord to fight, 5 நிமிட நேரங்கள், 5 more minutes, நீங்கள் துதிக்க துதிக்க துதிக்க, as you keep on praise God, உங்களுக்கு விரோதமாய் வந்திருக்கிற இந்த கூட்டத்தாருடைய மத்தியில ஒரு பெரிய கலக்கம் உண்டாக ஆரம்பிக்கும். there's a great boil and shake in the midst of people who are against you. விரோதமாக என்னால் ஒன்று செய்ய முடியாது என்ற அந்த கூட்டத்தார் பின்வாங்க ஆரம்பிப்பார்கள். And they shall back up of saying so. அந்த கூட்டத்தார் விலக ஆரம்பிப்பார்கள். They shall depart. வெட்கப்படாத, never be ashamed. கண்களை மூடிக்கொள். Close your eyes. கண்களை மூடிக்கொண்டு, closing your eyes, எனக்கு விடுதலை வேண்டும் என்று வாஞ்சிக்கிறவர்கள் மாத்திரம், if you desire deliverance, முடிந்தால் முழங்கால் போடுங்கள், இல்லாவிட்டால் எழும்பி நின்று கொள்ளுங்கள். possible bed now or stand up, கரங்களை உயர்த்தி கொள்ளுங்கள். but lift up your hands. முழு பலத்தை ஒன்று திரட்டி ஸ்தோத்திரம், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு பரிசுத்தர் என்று மாத்திரம் சொல்லுங்க. Gather all yourselves together, but say Jesus is holy, holy. இவங்க துதிக்க துதிக்க துதிக்க, as you keep on praise God, ஆண்டவரை உயர்த்த உயர்த்த உயர்த்த, as you keep on lift your ஒரு voice, சத்துருவின் பட்டயம் இன்னொருக்கு விரோதமாக எழும்ப ஆரம்பித்தது. and the weapons shall be poured out, தோற்று ஓட ஆரம்பித்தார்கள். they shall flee away. இன்றைக்கு உனக்கு விரோதமாய் போராடுகிற வல்லமைகளுக்கு விரோதமாக நீ அல்ல, உன் இயேசு யுத்தம் பண்ண போகிறார். But the powers against you, you are not, but Jesus will fight. முழு பரலோகத்தின் சேனையும் அவர்களோடு விரோதமாய் யுத்தம் பண்ண போகிறது. The host of heaven shall fight against them. அவர்களுக்கு விரோதமாய் ஆண்டவர் எதிர்த்து நிற்க போகிறார். And the Lord is going to resist those powers. உன்னுடைய சத்தம் உயர ஆரம்பிக்கட்டும். Let your voice be multiplied. சத்தம் உயர ஆரம்பிக்கட்டும். Let your voice be heard of all. எவ்வளவு பலன் உண்டோ, to the extent of his strength, அவ்வளவு பலத்தோட இயேசு பரிசுத்தர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு பரிசுத்தர் என்று மாத்திரம் சொல்லு. will shout the Lord to the saying, my Jesus is holy and holy. இந்த நேரத்தில் ஒன்றை சொல்ல வாஞ்சித்துக் கொள்ளுகிறேன். We would like to say a thing. விடுதலை வேண்டாம் என்று சொல்லுகிறவர்கள் நாங்கள் தொந்தரவு பண்ண விரும்பவில்லை. If you don't need deliverance, don't say please. உங்களை எவ்வளவு வேணும் நாங்க டிஸ்டர்ப் பண்ணவில்லை. We never want to disturb you. ஆனா எனக்கு விடுதலை வேண்டும். But if you need எனக்கு deliverance, ஜெயம் வேண்டும். you need victory. என்னோட போராடுகிற வல்லமைகளை நான் மேற்கொள்ள வேண்டும். You have to overcome all the powers against you. கொண்டு என் பரிசுத்தத்துக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆவியா இருந்தாலும் அந்த ஆவியை அழித்தே தீர வேண்டும். I'm going to say all the powers against your holiness. சகோதரனே சகோதரியே, Oh brother and sister, இது என்னுடைய தனிப்பட்ட ஜெபம். this is my personal prayer. மரிப்பதற்கு முன்பதாக, before I die, ஒரு நாள் ஆகிலும் at least one day, பாதாளத்தின் வாசலை பிடித்து அசைத்து உலுக்காமல் மரிக்க கூடாது. I should not die by unless shaking the gates of hell. சேர்ந்து கொள்ள உனக்கு விருப்பம் இருக்குமானா, do you decide to join me? வேற ஒன்றும் செய்யாத. Say not anything else. உயர்த்து உயர்த்து உன் சத்தத்தை உயர்த்தி கொண்டே இரு. Just lift up your voice to the என் Lord. இயேசு பரிசுத்தர், My Jesus is holy. என் இயேசு பரிசுத்தர். My Jesus is holy. வேற ஒன்றும் செய்யாத. Say not anything else. உன்னுடைய சூழ்நிலை எவ்வளவு மோசமா இருந்தாலும் அது விஷயம் கிடையாது. The situation be worse. யோசபாத்துக்கு உதவி செய்த கர்த்தர் உனக்கு உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார். God who had Jehoshaphat will enable to help you சிலர் too. நல்ல சத்தத்தை உயர்த்த ஆரம்பித்து விட்டார்கள். But many have raised up your voices. சிலர் தங்கள் கரங்களை உயர்த்த ஆரம்பித்து விட்டார்கள். God lift up their hands. வெட்கப்படாத, But never be ashamed. வெட்கப்படாத. Never shame. நல்ல சத்தத்தை உயர்த்தி துதித்துக் கொண்டே இரு. But praise God. நீங்கள் அப்படி துதிக்க 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 As you keep on praise ஒரு God, அபிஷேகம் உங்கள் மேல இறங்க ஆரம்பிக்கும். a good anointing shall descend. அந்த அபிஷேகத்தினை பிடித்துக்கொள். Don't catch on that அந்த strength. அபிஷேகம் உன்னை முடிவு பரியந்தம் நடத்த ஆரம்பிக்கும். Oh, that anointing shall lead you to the கடைசி end. 5 நிமிஷங்கள் மாத்திரம், 5 more minutes. 5 நிமிஷங்கள் மாத்திரம். 5 more minutes. இன்னும் சிலரால் வாய்களை திறக்க முடியவில்லை. Suddenly can someone open your உன்னை mouth. நாங்கள் தொந்தரவு செய்யவில்லை. We never disturb நீ them. மௌனமா இருக்க வாஞ்சித்தால் மௌனமா இருந்து விடு. Be silent if you desire. ஆனால் விடுதலை வேண்டும் என்று சொன்னார். But if you need இதோ deliverance, சமயம் கடந்து போய் கொண்டே இருக்கிறது. your time is passing on. சமயம் கடந்து போய் கொண்டே இருக்கிறது. Time is என் passing. இயேசு பரிசுத்தர், Jesus is holy. என் இயேசு பரிசுத்தர், My Jesus is holy. என் இயேசு பரிசுத்தர். My Jesus is holy. இதை மாத்திரம் எவ்வளவு பலன் உண்டோ அவ்வளவு பலத்தோட துதித்துக் கொண்டே இருங்க. To the extent of your strength, praise உண்மையாய் God. துதிக்கிறவர்கள் மேல ஒரு அபிஷேகம் இறங்க ஆரம்பிக்கும். There will be a great anointing coming to you. இயேசு பரிசுத்தர், 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 இயேசு பரிசுத்தர். துனாபாகா துனாபாகா துனா சபாபாபாகா துனா துனா கனாபாகா துனா சபாகனாபாகா துனாபாகா துனா உராபாகனாபாகா துனாபாகா துனாயா உராபாகனா துனாபாகா துனா.
அருமையான தேவ ஜனமே, Beloved people of God, நான் ஒரு தரிசனத்தை பார்க்கிறேன். I am seeing a vision. ஒரு ஆசனத்தின் மேல் ஒரு கருத்த ஆவி அமர்ந்து கொண்டிருக்கிறது. Dark spirit is on a throne. மிகுந்த ஆக்ரோஷத்தோடு அது கிரியை செய்ய எழும்புகிறது. With velocity because it is coming ஆனால் out. இரண்டு கரம் அதன் கழுத்தை பிடித்து நெருக்குவதை கர்த்தர் எனக்கு காண்பிக்கிறார். I see two hands stopping those powers. யாரெல்லாம் என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு பரிசுத்தர் என்று துதிக்கிறார்களோ, People who say that the Lord is holy, அவர்களுக்கு விரோதமாய் எழும்பின அந்த ஆவியை கர்த்தர் இன்றைக்கு நசுக்கி கொண்டிருக்கிறார். God is crushing that power against them. அந்த ஆவிக்கு மரணம் உனக்கு ஜெயம். For death is the power, you அந்த have ஆவிக்கு victory. மரணம் உனக்கு ஜெயம். Spirit shall be death, but you shall have அந்த victory. ஆவிக்கு மரணம் உனக்கு ஜீவன். Death to death, and you shall have life. சிலருடைய மனதை சாத்தான் இப்படி கெடுத்துக் கொண்டிருக்கிறான். And the mind of many are corrupted by Satan like this. அப்படி ஒப்பு கொடுத்த ஆவியில நிரம்பினா நம்ம ஏதோ பாவி போல தெரிந்து விடும். If you disown, we will lay a sinner. தனியாக போய் நாம் அப்படி செய்து கொள்ளலாம். We will go separately and do. இப்பொழுது வேண்டாம் என்று அவன் மனதை மயக்கி கொண்டிருக்கிறான். But he has corrupted your mind. என்ன செய்வையோ தெரியாது. 2 நிமிஷ நேரங்கள் உண்டு. 2 more minutes, no matter what you do. கடைசி 2 நிமிஷ நேரங்கள் மாத்திரம். The final 2 minutes. உனக்காக இயேசு யுத்தம் பண்ண வேண்டும் என்று சொன்னார். If you want Jesus to fight for you. உனக்காக அவர் யுத்தம் பண்ண வேண்டும் என்று சொன்னார். Want him to fight for you. உன் சத்தத்தை உயர்த்தி என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு பரிசுத்தர் என்று சொல்லிக்கொண்டே இரு. ஒரு பயங்கரமான வல்லமை இறங்க ஆரம்பிக்கும். கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். அன்றைக்கு ஏசாயாவின் உததை தொட்ட அதே தூதன் அதே பலிபீடத்திலிருந்து அக்கினி தழலை ஒரு குறட்டினாலே கொண்டு வந்து அநேகருடைய வாயை தொட்டு கொண்டிருக்கிறான். இதனாலே நீ பரிசுத்தமானாய், இதனாலே நீ பரிசுத்தமானாய், இதனாலே நீ பரிசுத்தமானாய். தைரியமாய் நீ போய் கர்த்தருடைய வார்த்தைகளை உரைக்க ஆரம்பிப்பாயாக. நம்முடைய மத்தியிலே ஒரு அக்கினி பற்றி எரிந்து கொண்டே இருக்கிறது. அதே நேரத்தில் அந்த அக்கினி அப்படியே பாய்ந்து பரவும்படியாய் ஒரு காற்றும் வீசிக் கொண்டிருக்கிறது. அந்த காற்றின் பலத்தினால் அந்த அக்கினி தழல் பரவி போய் அநேகரை பற்றி பிரிப்பதை தேவன் எனக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறார். தேவ அக்கினினால் தொடப்படுவாயாக. அருமையான நண்பனே, அநேகரை கர்த்தர் தொட்டிருக்கிறார். அநேகருக்கு விரோதமாய் போராடினதான அந்த அந்நிய ஆவிகளுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணும்படியாக இதோ தேவனும் அவருடைய சேனைகளையும் புறப்பட்டு விட்டது. அந்த கர்த்தர் தம்முடைய முழு பலத்தோடு கூட உனக்கு விரோதமாக எதிர்த்து வந்த அந்த அம்மோனியர், அந்த மோவாபியர், சேயீர் மலை தேசத்தாருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண கர்த்தர் புறப்படுகிறார். கர்த்தர் புறப்படுகிறார். நீ விசுவாசத்தோடு களி கூர்ந்து கொண்டே இரு. குராபா ஹாத்துனா உராபா காத்துனா பாலா
ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஓ ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். சேர்ந்து பாடுங்களே. ஜெயம் கொடுக்கும். ஹல்லேலூயா. Yes, Holy Spirit of God. தேவ ஜனங்கள் போய் உயர்த்தும் போது கர்த்தாவே நீங்கள் மத்தியில வந்த வேக்கிரிய செய்த உங்களுடைய கர்த்தாவே நீரே ஒரு சரியான செய்ய உங்களுடைய மனோரே துதியா. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாடுவே ஆனந்த தொனியாலே முழங்குவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாடுவே ஆனந்த தொனியாலே முழங்குவே. ஜெயம் கொடுக்கும். எஸ், இந்த பாடலை பாடிக்கொண்டே இருக்கும்போது கர்த்தர் யுத்தம் பண்ணுவதை பார்த்து களிக்கூற ஆரம்பிங்கள். இந்த நேரத்தில் அநேகரை கர்த்தர் தொட்டுக் கொண்டே இருக்கிறார். அநேகர் மேல் அபிஷேகம் இறங்க ஆரம்பிக்கட்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஓ ஜெயம் கொடுக்கும் என் தேவனுக்கு ஓ கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும். ஆமென் ஆமென் ஆமென். சரீரத்தை அடக்க வேண்டாம், சரீரத்தையும் கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டாம். உங்களுக்கு விரோதமாய் போராடுற எல்லா வல்லமைக்கு விரோதமாக இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் புறப்படுவாராக. ஓ ஜெயம் கொடுக்கும். ஆமென். எஸ், ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட். ஓ ராமகத்துதமகத்துதரியா இயேசு ராஜாவுக்கு ஆமென் வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஓ ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் என் தேவனுக்கு ஆமென் ஆமென். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு ஓ வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும். ஆமென் ஆமென். ஆண்டவரை துதித்துக் கொண்டே இருங்கள். கர்த்தரை உயர்த்திக் கொண்டே இருங்கள். கர்த்தரை உயர்த்திக் கொண்டே இருங்கள். இயேசுவை உயர்த்திக் கொண்டே இருங்கள். ஜெயம் கொடுக்கிற ஆண்டவரை உயர்த்திக் கொண்டே இருங்கள். ஆமென் 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 ஆமென். ஜெயம் கொடுக்கும். ஆமென். ஓ ஜீசஸ். ஷபகத்துதமகத்துதரியா இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் என் தேவனுக்கு ஓ கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். மகிமை இரட்சகா துதி உமக்கென்றும் செற்றில் என்னை நீ மீட்டெடுத்ததினா. மகிமை இரட்சகா துதி உமக்கென்றும் செற்றில் என்னை நீ மீட்டெடுத்ததினா. துதிப்பேன் உம்மை நான் ஆயுள் முழுவதும் நன்றியோ தடி பணிந்து. துதிப்பேன் உம்மை நான் ஆயுள் முழுவதும் நன்றியோ தடி பணிந்து. மகிமை இரட்சகா துதி. தேவஜனமே, கர்த்தர் உன்னை விடுவித்திருக்கும் போது நீ கொஞ்சம் கூட தயங்காமல் கர்த்தருடைய ஆவிக்குள்ள களிக்கொண்டு துதியோ மக்கென்றும் செற்றில் நீ மீட்டெடுத்ததினா. துதிப்பேன் உம்மை நான் ஆயுள் முழுவதும் நன்றியோடு அடி பணிந்து. துதிப்பேன் உம்மை நான் ஆயுள் முழுவதும் அடி பணிந்து. மகிமை இரட்சகா துதியோ. ஆமென் ஆமென். பாவம் தோற்று ஓடினது ஆண்டவரே. பாவம் தோற்று ஓடட்டும். பாவம் தோற்று ஓடட்டும். பாவம் தோற்று ஓடட்டும். ஓ துதிப்பேன் உம்மை நான் ஆயுள் முழுவதும் நன்றியோடு அடி பணிந்து. துதிப்பேன் உம்மை நான் ஆயுள் முழுவதும் நன்றியோடு அடி பணிந்து. அவர் சமூகமின் சந்தோஷமே அது நிறைவான சந்தோஷமே. ஏன் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுறே ஆனந்தம் பேரானந்தமே. அவர் சமூகமின் சந்தோஷமே
அது நிறைவான சந்தோஷமே. ஏன் பாத்திரம் நிரம்பி. ஆமென். அப்பா எங்களை விடுவித்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னுள்ளம் தேவன் வா பொங்கி வழியுதே. இயேசுவை ரட்சித்தார் நான் ஆடி பாடுவே. வரும் அறியாதே என் உள்ளம் பொங்குதே. என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே. என்னுள்ளம் தேவன் வால் பொங்கி வழியுதே. ஆமென். அல்லேலூயா. யோசபாத்தன் எப்படிதான் ஆண்டவரை துதித்து பாடினார். சத்துருக்கள் எல்லாம் கலங்கி போனார்கள். நீங்களும் துதித்து ஆர்ப்பரியுங்கள். பொங்கி வழியுதே. ஓ என்னுள்ளம் தேவன் வால் பொங்கி வழியுதே. இயேசுவை ரட்சித்தார் நான் ஆடி பாடுவே. வரும் மாறி. ஆமென். ஆமென். அல்லேலூயா. ஓ நமஸ்தா. பொங்கி வழியுதே. சந்தோஷம் பொங்குதே. சந்தோஷம் பொங்குதே. சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார். முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. சந்தோஷம் பொங்குதே. சந்தோஷம் பொங்குதே. சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார். முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. சந்தோஷம் பொங்குதே. சந்தோஷம். ஆமென். கர்த்தாவே யோசபா துதித்தது போல நாங்களும் துதித்து பாடுகிறோம். எங்களுக்காக யுத்தம் பண்ண இடம் ஆண்டவரே. சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஓ சந்தோஷம் பொங்குதே. இயேசு என்னை ரட்சித்தார். முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஓ இயேசு என்னும் நாமத்தில். இயேசு என்னும் நாமத்தில் ஜெயம் நமக்குண்டு. அல்லேலூயா. இயேசு என்னும் நாமத்தில். இயேசுவின் நாமத்தில் நிற்போது யார் நமக்கு எதிராக நிற்பாரோ. இயேசு இயேசு நாமத்தில் நமக்குண்டு. இயேசு என்னும் நாமத்தில். Yes, Holy Spirit of God. எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்காக எழுப்புகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ சாத்தான் வெட்டப்படுகிறார். நமக்கு எதிராக நிற்பாரோ. இயேசு இயேசு நாமத்தில் ஜெயம் நமக்குண்டு. ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. ஜெயம் ஜெயம் எப்போதும் ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. ஜெயம் ஜெயம். ஆமென். ஆமென். இயேசு ராஜா நாமத்தில் ஜெயம் ஜெயம். அல்லேலூயா. ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. ஜெயம் ஜெயம் எப்போதும் ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. இயேசு ராஜா நாமத்தில் ஜெயம் ஜெயம். ஓ ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. எப்போதும் ஜெயம் ஜெயம். அல்லேலூயா. இயேசு ராஜா நாமத்தில் ஜெயம் ஜெயம். இயேசு ராஜா நாமத்தில் ஜெயம் ஜெயம். அல்லேலூயா. Yes, thank you, thank you. Hallelujah. யோசபாத் ஆண்டவரை இப்படி துதித்து பாடல்களை வைத்த பொழுது, அவருடைய பரிசுத்தத்தின் மகத்துவத்தை உயர்த்தின பொழுது தேவன் அவர்களுக்காக யுத்தம் பண்ண ஆரம்பித்தார். அருமையான சகோதரனே சகோதரியே, பலன் இல்லை, என்ன செய்வதென்று எனக்கு தெரியவில்லை, உம்மை மாத்திரம் பார்க்கிறேன் என்று நீ தீர்மானித்தபடியினாலே உனக்கு விரோதமாய் வந்த அந்த மோவாபியர், உனக்கு விரோதமாய் வந்த அந்த அம்மோனியர், உனக்கு விரோதமாய் வந்த அந்த சேயீர் மலை தேசத்தார், பரிசுத்த ஸ்தலத்தை கெடுக்க வந்த வல்லமைகள், ஆவியை கெடுக்க வந்த வல்லமைகள், சரீரத்தை கெடுக்க வந்த வல்லமைகளுக்கு விரோதமாக தேவன் யுத்தம் பண்ணுவதை நீ பார்க்கிறாயா? உன் ஆண்டவர் உனக்காக தம்முடைய கரத்தை நீட்டி இருப்பதை பார்க்கிறாயா? உன் ஆண்டவர் உனக்கு புறப்பட்டு போகிறதை பார்க்கிறாயா? கர்த்தர் உனக்கு கொடுத்த ரட்சிப்பையும் விடுதலையை நினைத்து சந்தோஷப்பட்டு ஆண்டவரை துதித்து பாடி அவருக்குள்ளாக மகிழ்ந்து களிக்குறு. கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். ஒப்பு கொடுத்து நாம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா.